தெய்வம் என்பதால் மகாதேவன் என்கிறோம். நிலையானவன் என்பதால் சகாதேவன் என்கிறோம். ஜெகத்துக்கெல்லாம் ஈசன் என்பதால் ஜெகதீசன் என்கிறோம். அப்படிப்பட்ட சிவபெருமான் தென்னாடுடைய சிவனையை போற்றி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. சிவபெருமான் நம்ம எல்லாரும் நினைக்கிறது கைலாயமலை இமயமலையில தான் இருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம். அங்கேதான் தோன்றனதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா மாணிக்கவாசகருடைய கருத்துப்படி சிவபெருமான் தென்னாட்டில் தான் தோன்றினார். என்ன காரணம், எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமானின் வாகனம் நந்தி காளை. இமயமலையில் இருக்க முடியாது. சிவபெருமான் சாம்பல் பூசிக்கொண்டிருப்பார். சாம்பல் இமயமலையில் இருக்காது. சிவபெருமான் புலித்தோல், புலி இமயமலையில் இருக்காது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாணிக்கவாசகர் சிவபெருமான் 20,000 ஆண்டுகளுக்கு முன் தென்னாட்டில் தோன்றி அங்கிருந்து இமயமலைக்கு சென்றிருக்கலாம். இதுதான் சிவபெருமானுடைய, நம்ம சிவனுடைய கோயில்கள் அதிகமாக இருக்கிறதும் தென்னாட்டில் தான். ஸோ தென்னாடுடைய சிவனை போற்றி என்று சொல்லிக்கொண்டு இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட், த மோஸ்ட் டேலண்டட் ஆர்டிஸ்ட் ஸ்ரீமதி சிந்துஜா. Welcome madam. Thank you for honoring and accepting our invitation. Thank you so much. So now I have seen your some of the interview, especially Kalki online பார்த்திருந்தேன். It was really, அதாவது பிறப்பின் நோக்கம் சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நோக்கம் சீக்கிரமா நிறைவேறக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் இருக்காது. இப்போ எனக்குலாம் என்ன நோக்கம் எனக்கு இன்னும் தெரியல. பட் உங்களுக்கு அந்த நோக்கம் இந்த சின்ன வயசுல தெரிஞ்சு அந்த இன்டர்வியூல நீங்க சிலதெல்லாம் சொல்லியிருப்பீங்க. நம்மளுடைய கலாச்சாரம் இதை எப்படி அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போறது, அதை ஒரு நோக்கமா வச்சிருக்கிறது மிகப்பெரிய, அதாவது உங்களுடைய பிறப்பின் நோக்கத்தை நீங்க ஒரு 10th 11th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ தட் இஸ் ரியலி எவ்ரிபடி ஹேஸ் டு டூ தட். அண்ட் 17 years இன் ஹரிகதா. கதா காலக்ஷேபம்ங்கிறது ஆரம்பிச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, லவகுசா அவங்க தான் ராமாயணத்தை பாடல்கள் மூலமாகவும் இசையின் மூலமாகவும் நடனத்தின் மூலமாகவும் கதையின் மூலமாகவும் இந்த கதா காலக்ஷேபம்ங்கிறத ஆரம்பிச்சு வச்சது லவகுசா தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் இதை, ஏன்னா ஒரு விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதா காலக்ஷேபம் மூலமாக தான் கொண்டு போக முடியும். இந்த கதா காலக்ஷேபம் மக்களுக்கு பரவி இருந்ததுனால தான் 30% கல்வி அறிவு இருந்த அந்த காலகட்டத்தில் குற்றங்கள் குறைவு, 90% கல்வி அறிவு இப்போ இருக்கிறதுல குற்றங்கள் அதிகம். ஏன்னா நம்ம அறிவு அப்படிங்கிறது அறிவியல் தான் அறிவுன்னு நம்ம நினைச்சிருக்கிறோம். அதுதான் முக்கியமான ஒரு காரணம். இப்போ சிந்துஜா மேடம் மாதிரி அவங்க நிறைய பேரை ட்ரெயின் பண்றாங்க. She has 10,000 hours of teaching. அந்த டீச்சிங் so many Sinduja are going to be born and they are going to be spreading the same. In fact, அவங்களோட ஒன் ஆஃப் தி இதில் நான் பார்த்துருந்தேன். இந்த மாதிரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திருக்குறள் மேலே அவங்களுக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு, திருக்குறளில் லெஃப்ட் ரைட் யூ டர்ன் போட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக உங்களுடைய அம்மா கண்டிப்பாக என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை, திருவள்ளுவர் மகன் மட்டும் தான் சொல்லிட்டாரு, ஏன்னு தெரியல, மகள்னு சொல்லியிருக்கலாம். சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும் அது. அண்ட் இவங்க she has performed in major sabhas across India, Middle East and Mauritius. She was awarded by Ministry of Culture for research on Harikatha. She got an award on Kala Ratna for Harikatha series on Mahaperiyava. Kalai Valar Mani award from Government of Tamil Nadu. Tirukkural Maamani from World Tirukkural Forum for reciting 1330 Kural.
இன் 100 டிஃப்ரெண்ட் வேஸ். குரலை சாதாரணமாக சொல்றது இல்லை, 100 சில டிஃப்ரெண்டான மெத்தடில் அவங்க வந்து. அப்புறம் ஷி காட் ஹரிகதா வித்தகர் அவார்ட் ஃப்ரம் தெய்வ தமிழ் இசை சங்கம். ஸோ சகலகலா வல்லவன்கிறவர் சகலகலா வள்ளி ஸ்ரீமதி சிந்துஜா, ப்ளீஸ் கிரேஸ் தி அக்கேஷன். அண்ட் ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்லியிருந்தார், என்னன்னா ஷீ யூஸ் டு பர்ஃபார்ம் இன் தி மேரேஜ் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்சோ, லைக் உபநயனம்லாம். த வே தி பர்ஃபார்மன்ஸ் வாஸ், பீப்புள் எவ்ரிபடி வாஸ் எக்ஸைட்டட் அண்ட் they forgot. இன்ஃபேக்ட் அதில் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், வரதராஜன் சொல்லிட்டு நம்ம நியூஸ் சேனலில் இதுக்கு முன்னாடி நியூஸ் படிப்பார். அவருடைய வாய்ஸ் இப்போ நம்ம அப்படி ஒரு உச்சரிப்பு தமிழ். அவரு என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவரோட வீட்டு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணும்போது புரோகிதரே மறந்துட்டாரா, முகூர்த்த நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த அளவுக்கு தி வே ஷி வாஸ். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ மேடம். महाराज की जय।
மகாசிவராத்திரி வைபவத்துல கீழ அழகான கோலம் எல்லாரையும் வரவேற்க இங்க அழகா சாட்சாத் பரமேஸ்வரனும் பார்வதியும் பிரத்யக்ஷமா இருக்கிறாப்புல ரொம்ப அம்சமான இந்த அலங்காரத்தோட பரமேஸ்வரனுக்கு பிடித்த நந்தனாருடைய சரித்திரத்தை நம்மள அனுபவிக்க போறோம். வாஸ்தவமாவே நாமத்துக்கு மகிமை ஜாஸ்தி இல்லையா? அதுவும் கலியுகத்துல நாமத்துக்கு மட்டுமே மகிமை ஜாஸ்தி. கிருத்த யுகத்துல யாக யஜ்ஞங்கள் பண்ணினா பகவான் அடைய முடியும். திரேதா யுகத்துல அர்ச்சனையினால பகவான் அடைய முடியும். துவாபர யுகத்துல ஒரு விதமா அடைய முடியும்னா கலியுகத்துல நாம சங்கீர்த்தனத்தினாலே பகவான அடைய முடியும். ரொம்ப சுலபமா கொடுத்துருக்கா. இன்னைக்கு யாருக்கும் நேரம் கிடையாது. எந்த இடத்துலயும் யாரும் நின்ன இடத்துல நிற்க முடியாத காலத்துல எது ரொம்ப சுலபமா பண்ணலாம் அப்படின்னு பெரிய அஸ்வமேதியாகத்தை பண்ணுனா யாரும் பயத்துல இந்த ஏரியாவே போக மாட்டாங்க இல்லையா? அதனால ரொம்ப சுலபமா பகவானே நமக்கு சுலபமான வழியை கொடுக்கிறார். சர்வ சுலபமா நமக்கு கிடைக்கிறார் பகவான். இத பண்ணு, இது போறோம் அப்படிங்கிற காலம்பரை எழுந்துக்கும் போதே கால சக்கரத்தை கட்டிட்டு தான் எழுதுறோம். 4 ஷெட்யூல் போட்டு வைக்கிறோம். அதுவே 2 3 அப்படியே
மலஜலம் கழிக்கும் போது சொன்னாலும் ஆஞ்சநேயர் படாத ஒரு அற விட்டார். நீ எப்படிடா எங்க ராமநாமத்தை அப்ப சொல்லுவேன்னு. அந்த கண்ணத்தர ராமர்கிட்ட இருந்துதான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட போது, என் பக்தன் எங்க சொன்னாலும் எனக்கு அது உச்சிதமே அப்படிங்கிறார். அப்போ நம்மளை அறியாம நம்ம நிறைய நேரம் வேஸ்ட் பண்றோம். பிஸி அப்படின்னா கூட நிறைய நம்ம வேஸ்ட் பண்றோம். எவ்வளவு நேரம் நம்ம தூங்க போறோம், எவ்வளவு நேரம் வேலை பார்க்க போறோம், எவ்வளவு நேரம் ஃபேஸ்புக் நோண்டுறோம், எவ்வளவு நேரம் ட்விட்டர் நோண்டுறோம், இன்ஸ்டாகிராம் உள்ள போனா வெளியே வர முடியல, விதவிதமா ஜொலிக்கிறது, லாகின் பண்ணா லாக் அவுட்டே பண்றது இல்லை. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்குற நம்ம நாமத்துக்கும் நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனுடைய பிரதான முக்கியத்துவம் இந்த கலியுகத்துல ரொம்ப தனித்து வழங்கப்பட்டிருக்கு. சனாதன தர்மத்துல ஒரு பெரிய வரப்பிரசாதம் நமக்கெல்லாம் என்னன்னா, பகவானை விட பாகவதோத்தமன் தான் இங்க வசதி. பாக்கி எல்லா தர்மத்திலையும் யார் பெரியார் அப்படின்னு கேட்டா காட் இஸ் சுப்ரீம். ஆனா இந்த சனாதன தர்மத்துல மட்டும் பகவானையே இறைவானத்துல சொல்லிட்டு பாகவதோத்தமன் வசதியா நிற்கிறான். பெரியது கேட்கும் கிரிதவழ வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நாமுகன் படைப்பு நான் முகனோ கரியமான் உந்தியில் வந்தோன் கரியமானோ அலைக்கடல் துயின்றான் அலைக்கடலோ குருமுனி அங்கு இல்லடக்கம் குருமுனியோ கலசத்துள்ளடக்கம் கலசமோ புவியில் சிறுமண் புவியோ அறவில கொடுக்கல் பாரம் மலவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறைவர் பாகத்துடுக்கும் இறைவரோ தொண்டர் உள்ள தடக்கும் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரித தொண்டர்தம் பெரிதே 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 தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. நம்ம கேட்டிருக்கோம், ஔவையார் சொல்வா, எது பெருசு அப்படின்னு பார்த்தா தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே இல்லையா? சிதம்பரத்துல நடராஜன் ஒரு ஓலைச்சுவடியில எழுதி சீல் போட்டு தரார். தானே எழுதி சீல் போட்டு தரார். என்னன்னு? அடியார் கிளியன் சிற்றம்பலவன் அடியார் கிளியன் சிற்றம்பலவன் கொற்றம் குடியார் எழுதிய கை சீட்டு சீட்டு கை சீட்டு அடியார் கிளியன் சிற்றம்பலவன் கொற்றம் குடியார் எழுதிய கை சீட்டு. உமாபதி சிவாச்சாரியார்ங்கிற மகானுக்கு சைவ சமய பல நூல்கள் கிடைக்கிறதுக்கு அவர் தான் காரணம். உமாபதி சிவாச்சாரியார். உமாபதி சிவாச்சாரியார் கொற்றம்குடிங்கிற ஊர்ல இருந்த சிதம்பரத்துக்கு பக்கத்துல. அவருக்கு தான் நடராஜர் தூது அனுப்புறார். அடியாருக்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றம்குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு நான் உனக்கு சைன் பண்ணி தரேன், உனக்கு கீழே தான் நான் அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ நம்முடைய தர்மத்துல பக்திங்கிற நூல் எழுதா பிரதானம். பகவான போய் சர்வ சுலபமான மகான்கள் அடைஞ்சிருக்கா. அவ பகவான் என்ன பண்டிதன் பாமரன் பேதம் பார்த்தாரா, பணக்காரன் ஏழைங்கிற பேதம் பார்த்தாரா, வர்ணாசிரம பேதம் பார்த்தாரான்னா எதுவுமே பார்க்கல. கடல் மடை திறந்த வெள்ளம் போல அந்த பக்திக்கு கட்டுப்பட்டு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்காரு. நாமதேவர் என்ன ரூம் போட்டு இன்னைக்கு நான் அவங்க எழுத போறேன், இன்னைக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னாரா? சட்டை தைச்சுட்டே விட்டல் விட்டல் அப்படின்னா. கோரா கும்பாங்கிற மகான் மண்பாண்டம் பண்ணிட்டே விட்டல், மிதிக்கும் போது விட்டல் அப்படின்பார். ஜனாபாய் சாணி தட்டிட்டே விட்டல் விட்டல் அப்படின்னா. சேனாதாரி நாளிதர் பார்பர் ஒரு சவரம் பண்ணிட்டே விட்டல் விட்டல் விட்டல். இவா யாருமே அதுக்கு தனி டைம் 3 to 5:30 டிவோஷன் அப்படின்னு டைம் தனியா ஒதுக்கலையே. அவளுடைய கடமையோட பக்தி, பக்தியோட கடமை. நான் இனிமே எது வரையும் கிடையாது, முழுக்க ஆன்மீகத்தை இறங்கிட்டேன் அப்படின்னு சில பேர் நம்ம பார்த்துருக்கோம். அது எப்படி முடியும்? முழுக்க ஆன்மீகத்தை இறங்கிட்டேன் அப்படின்னா முழுக்க ஆன்மீகத்திலே இருக்க முடியாது, முழுக்க கடமையும் பண்ண முடியாது. ரெண்டு தடம் போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும்னு காண்பிச்சு கொடுத்தவா இந்த மகான்கள். இன்னொரு மகான்
ஏன்னா நம்ம வாழ்க்கை ஏற்கனவே சொல்லிட்டோம், பகவானுக்கே பகவானோட விட பாகவதோத்தமனோட கேட்கறது தான் பிடிச்சிருக்கு. ரெண்டாவது, இதுலதான் நமக்கு டேக் அவேஸ் ஜாஸ்தி. இப்படி பக்தி பண்ணார், நம்மளும் இப்படி பக்தி பண்ணார். நம்ம என்ன சொல்லுவோம், ஒரேடியா பகவான் பண்ணார், நம்ம இருக்க முடியுமா? அப்படி சக்கரம் கதையை விட்டாருன்னா அது போய் அழிப்போம், நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிமோ. இப்ப இதே பாகவதோத்தமனா நம்மள மாதிரியே 2 கை 2 கால் மூக்கு கண்ணெல்லாம் வச்சிருந்தா அவனும் நம்மள மாதிரிதான் நிறைய நடந்தான், நம்மள மாதிரிதான் சம்சாரத்துல அல்லாடினா. ஆனா அந்த அல்லாடின காலத்திலையும் எப்படி ஆன்மீகத்தை கெட்டியா பிடிச்சிருந்தான் அப்படிங்கிற ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நமக்கு எல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கும். எப்படி வாழணும், எப்படி அன்பு பாராட்டணும், அன்பே சிவம், எப்படி சமதர்ஷனமா இருக்கணும், எல்லாத்தையும் சமமா பார்க்கணும். ஏகநாதர் ஒரு கழுதைக்கு ரொட்டி துண்டு கொடுத்தார் அப்படின்னா பாண்டுரங்கனுடைய பிறவியோட ஏகநாதத்தை ஜாஸ்தியா தெரியாது. அப்படியா கொடுத்தார். ரமண மகர்ஷிட்ட ஒரு அம்மா வந்து நன்னா அல்வா பண்ணிட்டு வந்து வாசனையா கமகமகமான்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க அவர் சாப்பிடணும்னு. அவர் என்ன பண்ணாரா, நீ பண்ணியா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கே, வாசனையா இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற நாய்க்கு கொடுத்துட்டேன். இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும், கஷ்டப்பட்டு கலரி 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 அல்வா கிண்டி கொண்டு போய் கொடுத்தா நாய்க்கு தராரு. அவர் அனௌன்ஸ் பண்றார், நாய் ஒரே ஜாலி, அது குஷியா சாப்பிட்டு முடிச்சுது. இப்ப அனௌன்ஸ் பண்றார் ரமண பகவான், பைரவர் உண்ட மிச்சத்தை நாம் எல்லாம் அனைவரும் உண்போம் அப்படிங்கிறார். ஓ, அவர் சாப்பிட்ட மிச்சம் தான் நமக்கே வா அப்படின்னா பிரத்யட்சமா இந்த மகான்கள்லாம் நமக்கு வாழ்ந்து காமிக்கிறார். மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிறார் ஞானானந்த சுவாமி. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு வரப்பிரசாதம். நமக்கு திக்கு தெரியாம நம்மளை திண்டாட விடல, எல்லாம் போட்டு கொடுத்துருக்கா. இதெல்லாம் இப்படி இருந்தா ஏன் ஒரு நிலையச்சன் ஏகநாதர் ஸ்நானம் பண்ணிட்டு வரும்போது தூந்துக்குவோம். அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார், மறுபடியும் போய் ஸ்நானம் பண்ண போவார், துப்புவான், ஸ்நானம் பண்ண போவார், துப்புவான் 100 தடவை துப்பி அவங்க வாய் வலிச்சுட்டு இவருக்கு குளிச்சு உடம்பே வலிக்கல. இப்படி சௌரியமா வந்தார். அவர் கேட்கலாம், உங்களுக்கு கடுப்பாவே இல்லையா, ஆத்திரமாவே இல்லையா, என்னை பார்த்து திட்டுன உடனே தோணலையா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றார், இல்லப்பா நீ துப்பிட்ட, நான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து முடிஞ்சு போச்சு. நான் உன் மேல கோபப்பட்டேன்னா வெளியில இருக்கிற அழுக்கு குளிச்சு போக்கிக்கலாம், உள்ளுக்குள்ள ஏற்பட்ட அந்த அழுக்கு நான் எங்க போய் போக்கிப்பேன் அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் நமக்கு பெரிய வரப்பிரசாதம். ஒய்ஃபை வரலையா, அடி ஜியோக்காரனுக்கு போனேன், அடுத்தது அப்படின்னு ஒரு சின்ன டிராபிக் நிமிஷத்துல நம்மளால இருக்க முடியல. அப்படி கோவம் வருது, அப்படி கோவம் வருது, அப்படி வருது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறோமே. இன்னைக்கு பார்க்கக்கூடிய சரித்திரம் ஒரு கோபத்தினால வந்த பிறகு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய நந்தனார் வேற யாரும் இல்ல, 3 ஜென்மத்துல பெரிய பிரம்ம ஞானி. சாதாரணமா இருக்கிறவங்களுக்கே கோபம் வரக்கூடாது இல்லையா, ஆனா இவரோ பிரம்ம ஞானி. பிரம்ம ஞானியா இருந்த போது ஏதோ ஒரு பஞ்சமன் வந்து ஏதோ கேட்டாலும் கோவம் வந்து திட்டினதுனால அவருக்கு பிறவியே கிடையாது, அதோட மோட்சம் தான். ஆனா திட்டினதுனால மறுபடியும் ஒரு பிறவி அவருக்கு வருது. அதுல யாரை திட்டினாரோ அதேவனா வந்து பிறக்கிறார். பஞ்சம திட்டினதுனால பஞ்சமனாவே வந்து பிறக்கிறார். ஆனா பிரம்மஞானியா இருந்ததுனால அந்த ருச்சியில சிவபக்தி வருது. எல்லாத்துக்கும் காரணம் இல்லாம காரியம் இல்லை. அப்போ கோபமே படக்கூடாது. அவருக்கே பிரம்மஞானிக்கே இப்படி ஒரு நிலைமைன்னா நம்மளாம் என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா, கோபம், சமதர்ஷனம், இது எல்லாம் குணங்கள் தான் நம்ம எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த மகான்களுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு அற்புதமா கிடைச்சிருக்கு. ஊத்துக்காடு கிட்ட கவி கிருஷ்ணரை பத்தி தான் நிறைய பாடியிருக்காரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணகானன். ஆனா அவர் ஒரு சிவன் பாட்டு ரொம்ப அழகா பாடுறார். சிவபெருமான்ட்டு ஒரு ரெக்வெஸ்ட் கேட்கிறாரு, பாரு என்னைக்கு என்ன ஆளாக்க போறேன்னு கேட்கிறாரு. நான் என்னைக்கு பெரிய ஆளாவேன் அப்படின்னு கேட்கிறாரு. என்ன பெரிய ஆளா இருக்குன்னா அவரோட டிக்ஷனரியில என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்றார், என்ன பெரிய ஆள் என்னைக்கு ஆளாக்க போறேன்னா அப்படின்னா என்னன்னா உன்னோட அடியாருக்கு அடியாருக்கு அடியாரா என்னைக்கு நான் போறேன்னு கேட்கிறேன். சிவபெருமானுக்கு டைரக்டா அடியாரா இருக்கிற அளவுக்கு நான் புண்ணியம் பண்ணல. அதனால அந்த அடியாருக்கு அடியாருக்கு அவருக்கு ஒரு ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்டாவது அட்லீஸ்ட் நான் இருக்க மாட்டேனா அப்படின்னு கேட்கிறேன். சிவமே உனடியாருக்கு அடியாருக்கு அடியார்
லிஸ்ட் போடுறார் சரணத்துல. யாரெல்லாம் மாறி எந்தெந்த அடியாருக்கு அடியாருக்கு அடியனா இருக்கணும்னு போடுறார். சீர்காழி மனம் சிவபாதம் நாவரசம் மணிவாசரசம் தரரை முருவரை சிறு தொண்ட திருநீலகண்ட அப்படின்னு முழுக்க லிஸ்ட் போட்டு இந்த அடியாருக்கு அடியாருக்கு அப்படின்னா இருக்கக்கூடிய பேர் எப்ப தருவ அப்படிங்கிற. அப்ப ஏற்பட்ட 63 நாயன்மார்கள் திருநாளை போவாரா இருக்கக்கூடிய நந்தனாருடைய சரித்திரம் எப்படி இருக்குங்கிற இந்த பாட்டுல தேனை விட பாலை விட நல்லா இருக்கும் அப்படிங்கிற. நந்தனாருக்கு திருநாளை போவார்னு ஏன் பேர் வந்ததுன்னு உங்க நிறைய பேருக்கு தெரியும். சிதம்பரம் போகிறேன் பார், என்னைக்குடான்னு கேட்டா நாளைக்கு பார், அடுத்த நாள் ஒரு என்னைக்குடா போகிறேன்னு கேட்டா நாளைக்கு அப்படின்பார். நம்ம வீடுகளிலேயே யாருக்கும் வேலையை போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கானோ அவனுக்கு திருநாளை போவார்னு பேர். ஆனா வாஸ்தவத்துல அவர் நல்ல விதமா போஸ்ட்போன் பண்ணார். திருநாளை போவார் அப்படின்னு நந்தனாரை கொண்டாடுறோம். இந்த நந்தன் சரித்திரம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் ஆரம்பிக்கிறார். இந்த நந்தன் சரித்திரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன காவியத்தோட நந்தனார் சரித்திரத்தை ஆரம்பிப்போம். இந்த நந்தனார் சரித்திரத்தை நாம அணுக வேண்டிய முறை என்ன அப்படின்னா, காஞ்சி மகாபரிவா சொல்றார், செக்குழாருடைய பெரிய புராணத்தை வச்சுட்டுதான் பார்க்கணுமே ஒழிய கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதின நந்தனார் சரித்திரத்தை வச்சுட்டு ஸ்டோரியை பார்க்க கூடாது அப்படிங்கிறார். எல்லாருக்குமே தெரியும், நந்தனார் ஒரு பஞ்சம குலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அடிச்சார், கிள்ளினார், திட்டினார் அப்படின்லாம் சொல்லி இன்னைக்கும் போச்சுப்பா எல்லாரும் நந்தனார் அப்படி கொடுமைப்படுத்தினேன் அப்படின்னு. ஆனா வாஸ்தவத்துல இல்ல அப்படிங்கிற தெய்வத்தின் குரல்ல காஞ்சி மகாபரிவா அதுல ஒரு அழகான செக்குழாரருடைய பெரிய புராணத்தை எடுத்து சொல்லி அந்த அந்தனர் அடிக்கவும் இல்லை, திட்டவும் இல்லை. அவர் நீ என் புள்ள மாறிடா, அவனை எப்படி விழுந்துக்கு மனசு இல்லையே அப்படின்னா. என்னன்னா வழக்கமா ஒரு கதையா, இப்ப நான் இருக்கார் அப்படின்னா மாமா இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதை விட மாமா அவனை அடி கொடுத்து பண்ணுங்க அப்படின்னா கதை கேட்கும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மாமா நடிச்சு வருது, அதாவது ஒரு 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 அதுல ஒரு நாடகம், ஒரு அபிநயம் இருந்தா அந்த கதை கேட்கறது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். பேசாம இவ சொன்னா அவ சொன்னா அப்படின்னா அதுல சுவாரஸ்யம் இருக்காது. அதனால இந்த கதைக்காக பாட்டுக்காக இந்த பக்திக்காக கோபாலகிருஷ்ண பாரதியார் நிறைய இடைச்சல்கள் சொருகினார். இவர் திட்டினார், அடிச்சார், இவர் தேவையாடான்னு திட்டினார், துப்பினார் அப்படின்லாம் சொன்னா கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அதையும் தாண்டி பக்தி பண்ணாங்க. ஆனா நம்ம என்ன எடுத்து போனோம், திட்டினதை மட்டும் பிடிச்சிட்டு திட்டினார எப்படி அவன் திட்டுவான், இங்க வந்து நிக்க சொல்ல அவனை அப்படின்னா அது அல்ல. சேக்கிழாருடைய பெரிய புராணத்துல நந்தனார் அப்படி நடத்தப்படவில்லை அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம இந்த நந்தனார் சரித்திரத்துக்குள்ள வருவோம். இந்த நந்தனார் சரித்திரம் எப்படி வந்ததுங்கிற சுவாரஸ்யமான சரித்திரத்தோட கதைக்குள்ள போவோம். இந்த நந்தனார் சரித்திரத்தை யார் எழுதினா? ஆனைத்தாண்டவபுரம் கோபாலகிருஷ்ண பாரதியார். மாயவரம் பக்கத்துல ஆனைத்தாண்டவபுரம் உங்களுக்கு தெரியும், 18 கிராம வாத்தியமா இருக்கிற ஏரியா இல்லையா? ஆனைத்தாண்டவபுரம் கோபாலகிருஷ்ண பாரதியார் நந்தனார் சரித்திரத்தை எழுதினார். அவர் யார் அப்படின்னா ஒரு தலை சிறந்த ஹரிகதா விற்பனர், கதாபாலட்சணம் உள்ளவர். அவர் ஒரு கொள்கை வச்சுருந்தார், ஒரு பாலிசி. என்ன பாலிசி அப்படின்னா, எங்க சிவ வைஷ்ணவ வேதம் இருக்கோ அந்த இடத்துல கதை பண்ண போக மாட்டார். அதுக்காக நிறைய டெஸ்ட் எல்லாம் கொடுப்பார். நல்ல பட்டையா விபூதிட்டு இருக்கிற செட்டியார்கிட்ட போய் நான் பெருமாளை பத்தி பேசுவேன் அப்படின்பார். நல்ல தீட்சண்யமா திருமணிட்டு இருக்கிறவாட்ட நான் சிவனை பத்தி தான் பேசுறேன், அவனுக்கு பரவாயில்லையான்னு கேட்பார். பூஜை சொல்லிச்சா அந்த இடத்துக்கு வரமாட்டேன்றவார். இப்படி அவருடைய கொள்கை இப்படி இருக்கும்போது நாகப்பட்டினத்திலிருந்து 2 செட்டியார் சகோதரர்கள் வராங்க. கந்தப்ப செட்டியார், செல்லப்ப செட்டியார்.
2 பேரும் வந்து கேட்குறோம், நீங்கள் எங்கள் ஊரில் வந்து கதை பண்ணணும் அப்படின்னு உடனே செட்டியார் நீங்க சொல்லியே தெரிய வேண்டாம், அவளை பார்த்தாலே தெரியும். அந்த சிவப்பழம் அப்படின்னா அது அவளுக்கே உரித்தானது. அவளை பார்த்தோன்னே இவர் டக்குன்னு நம்ம கேள்வியை கேட்டேன், இந்த பெருமாளை பற்றி தான் பேசுகிறேன் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். உங்கள் வாக்குனால என்ன சரித்திரம்னாலும் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு உடனே ரைட் போகலாம் அப்படின்னு டிக் போட்ட வரேன் அப்படின்னா. நாகப்பட்டினத்தில் என்ன கதை சொல்ல போறா தெரியாது. உங்க பிரசாத் அண்ணா இல்லை, என்ன டாபிக், என்ன டேட்டு, என்ன டைம், போஸ்டரை போட்டு இது போட்டு மெனு கார்டை போட்டு சேரை போட்டு கவுண்ட் டவுன் போடுறதுக்கு ஆள் இல்லைங்க. அதனால அவர் வந்து என்ன சரித்திரம்னு அப்பவும் தெரியல, ஊருக்குள்ள போயிட்டார் அப்பவும் தெரியல, இறங்கிட்டார் அப்பவும் தெரியாது, மேடையில் வந்து உட்காந்துட்டார் அப்பவும் தெரியாது. அப்போ 2 மாம்பழம் நைவேத்தியத்துக்கு வச்சிருந்தா. அந்த 2 மாம்பழத்தை நைவேத்தியம் பண்ணும்போது ஒரு ஒளி தோன்றி இதை நந்தனார்னு எழுதி காண்பிச்சதா. அப்படி அந்த பாவம் வந்த உடனே பரமேஸ்வர ஆகுமே இந்த நந்தனார் சரித்திரத்தை பண்ணணுங்கிறது அப்படின்னு சொல்லி நந்தனார் சரித்திரத்தை பண்ண சித்தமானார். நந்தனார் சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். எதை பார்த்தார்? பழத்தை வச்சு ஆரம்பிக்கிறார். பழனமரங்கணையும் உலை பாடியது குறைவீடு பழனமரங்கணையும் உலை பாடியது குறைவீடு சுரையோ படர்ந்திருக்கும் அதை சுற்றிலும் நாய்கள் குலை திருக்கும் மருந்தொடி வட்டமேடும் இளம் பற்றி வீசித்தமே இச்சை கொண்டே கோடி புகுதலும் பாடும் கொல்லையில் வெள்ளலும் மருந்து கழிப்பா மதுண்டு கழிப்பார் பலவாதியம் வெகுநேர்த்தியோடு இருக்கும் உதை பாடி அதில் ஈசத்திருபடி நேசமுடன் கதிக்கும் உருகுடைய அவர் சாதி முறை தவறாதவராகனா நந்தனாரவர் பெயராம்னு பழம்னு பார்த்து பழம்னு பாட ஆரம்பிச்சிட்டார். எல்லா பாட்டியும் பாடி முடிச்சிட்டார். அப்புறம் இதை ஒரு புக்காக போட்டார். ஒரு புக்கு போட்டால் வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய ஆள்கிட்ட ப்ரிஃபேஸ் வாங்கிப்போம் இல்லையா, சிறப்பு பாயிரம், இவரது ரொம்ப நல்லா இருக்குது, இங்கே இந்த பக்கங்களில் நல்லா இருக்குது, இங்கே இந்த ரசம் நல்லா கதிர்வி வழியிறதுன்னு. இந்த நந்தனார் சரித்திரத்தில் என்ன 2 இருக்கு? தமிழும் இசையும். பாட்டு இருக்கு, தமிழ் இருக்கு. அதனால அவர் பார்த்தார் 2 ஸ்டார் வேர்ட்ஸை பிடிக்கலாம். தமிழுக்கு யாரை பிடிக்கலான்னு பார்த்தார், ஊவேசா தமிழ் தாத்தாவோட குரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை போய் பிடிச்சிருவோம். பாட்டுக்கு தியாகராஜ சுவாமியுடைய கண்டெம்பரரி தியாகராஜ சுவாமியை போய் பார்த்து ஒரு சிறப்பு பாயிரம் வாங்கிக்கலாம், பாட்டு நல்லா இருக்கு. அவரோட பிளான் வேற. நம்பர் 1 தமிழுக்கு வந்தார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட. கியூலாம் இருக்கு. அவர் போய் பார்த்தார். ஃபர்ஸ்ட் ஒரு உள்ளே விடல, புக்கை கொண்டு வர சொல்லியா அப்படின்னார். புக்கை பார்த்தார், திறந்து 4 பக்கம் திருப்பினார். இலக்கணமே சரியாக ரிஜெக்டட். கஷ்டப்பட்டு இவர் போயிருக்கார். என்ன சொல்ற, யாப்பு இலக்கணமே சரியில்லை, அதெல்லாம் ஒன்றும் ப்ரிஃபேஸ்லாம் எழுத முடியாது, கிளம்ப சொல்கிறேன். நம்மளாம் அந்த மாதிரி ஏதாவது அவமானப்பட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் அந்த ஏரியா பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம் இல்லையா. ஆனால் இவர் விடலை. மத்தியானத்தில் கொஞ்சம் அப்படி சுற்றி வந்துட்டு மத்தியானம் இவாது திண்ணையிலே போய் படுத்துக்கிறார். பக்கத்து வீட்டு திண்ணையில் கூட போய் படுத்துக்கல. இந்த ரிஜெக்ட் பண்ணி அமைச்ச மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வீட்டு திண்ணையில் படுத்துட்டு மத்தியான நேரம் காலம்பர பூபால ராகம் பாடுறது வசதி அப்படின்னா, மத்தியானத்துல தன்யாசி ராகம் பாடினா சொக்க வைக்கும். கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள்
கண்டால் கலி தீரும். சனக மகாமுனி யோகிகள் தேடிய சனக மகாமுனி யோகிகள் தேடிய தினகர கோடி தேஜோமய தினகர கோடி தேஜோமய மாய கனக சவாபதி தரிசனம் யோஜனை செய்வதும் தொல்லை பரகதி அடைய உபாயம் இல்லை. அற்புதமாகவே தான் ஒரு சொல்லை பணியும் கோபால கிருஷ்ணன் பணியும் இல்லை. கனக சவாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் கதி தீரும். உள்ளுக்குள்ள படுத்துட்டு இருக்கார், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார். மதியானம் 2:30 மணி. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சாயங்காலம் 4 மணிக்கு வர ஆரம்பிச்சுவா. இந்த பாட்டை கேட்டா திரும்பி சிஷ்யனை கூப்பிட்டு விட்டா, டே யாரா திண்ணையில நம்ம வீட்டு திண்ணையில உட்காந்து பாடுறது நீ சொல்றான் சிஷ்யன். காலம்பரை ரிஜெக்ட் பண்ணி அமிச்சோமே அவர்தான். ஓ அவரை கூப்பிடு, ப்ரிஃபேர்ஸ் எழுதி தரேன் அப்படின்ட்டார். இன்னும் இவர் காலம்பரை ஒன்று சொல்றாரு, சாயங்காலம் ஒன்று சொல்றாரு. இதெல்லாம் பெரிய மனுஷங்கிறோமே அப்படின்னா அவரோட ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிக்கவே இல்லை. காலம்பரை என்ன சொன்னார், இலக்கணம் சரியா இல்லை, தமிழுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. இப்போ அவர் என்ன தெரியுங்கிறார், இலக்கணம் சரியா இல்லாம போனாலும் கூட இந்த சுத்தமான சங்கீதம் என்னவோ மனசை தொடருது. அதனால ஒரு படைப்பு வெளியில வர்றதுக்கு இலக்கணம் ஒரு தடையா இருக்க வேண்டாம், ரிலீஸ் பண்ணுவா அப்படின்னு கொடுக்குறேங்கிறார். இவர் வாங்கிப்பாரு. நீ கராத்தேக்க ஒரு ப்ரிஃபேர்ஸ் எழுதி கொடுன்னா யாராவது நான் எழுதி கொடுத்தா மதிப்பாளோ, அது மாதிரி இவர் கொடுக்குறேன்னு உடனே அவர் எப்படி வாங்கிப்பார். இவர்கிட்ட வந்து தமிழுக்கு தமிழ் நல்லா பாட்டு நல்லா இருக்குன்னு இவர் கொடுத்தா அவருக்கு வேற ஆள் வச்சிருக்காரு வேணும். அதனால இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே விட்டார். இங்கேருந்து எங்க கிளம்பினாருன்னா திருவையாறுக்கு போயிட்டார். திருவையாறுக்கு போறார். சத்குரு தியாகராஜ சுவாமி சிஷ்யாளோட ராமா பிராமா மனசோரம் ராமநாமமே மூச்சு காட்டா 96 கோடி தரம் ராமநாமத்தை ஜபிச்சு பிரத்யக்ஷமா ராமரை எவர் பார்த்தாரோ அந்த மகானுடைய வீட்டு வாசல்ல போய் நிக்கிறார். பால கனகமய சேல சுஜன பரிபால கனகமய சேல சுஜன பரிபால ஸ்ரீ ராமலோல விருத ஜல ஜல சுபதம் கருணாலவால கனீல நூய வனமாலிகா பரணய ராய அவருடைய வீட்டு வாசல்ல போய் உள்ள போயிட்டார். எல்லாம் முடிஞ்சது, பூஜையெல்லாம் முடிச்சார். எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் கொடுத்துருக்கார். சிஷ்யா எல்லாம் முடிச்சா, வெளி மனுஷெல்லாம் வாங்கிக்கிறேன். இவர் கடைசியா போய் நிற்கிறார். கோபாலகிருஷ்ண பாரதியார் ப்ரிஃபேஸ் வாங்கிக்கலாம்னு போனவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். அந்த காலத்துலாம் உங்க பேர் என்ன, நீ நோ யுவர் குட் நேம்னு கேட்க மாட்டேன், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரேன் அப்படின்னு கேட்பாங்க. ஊர் தான் முக்கியம். தஞ்சாவூரா, திருநெல்வேலியா அப்படின்னு ஊர் தான் முக்கியம். தியாகராஜ சுவாமி எந்த ஊர் அப்படின்னு கேட்டாரு. இவர் நான் மாயூரம் அப்படின்னா, மாயூரம் அப்படின்னா அப்படியா, மாயூரமா நீங்க, ரொம்ப சந்தோஷமா. அடுத்த கேள்வி தியாகராஜ சுவாமியே கேட்கிறார், உங்களுக்கு மாயவரத்துல கோபாலகிருஷ்ண பாரதியார் ஒருத்தர் நந்தனார் சரித்திரம் எழுதியிருக்காரு, அப்ப தெரியுமா? எப்படி இருந்திருக்கும்? நீங்க கோபாலகிருஷ்ண பாரதியாரா உங்களை நினைச்சிட்டேன்னா ஒருத்தர் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்கு முன்னாடி அவர் உங்களை தெரியும்னு உங்களை பத்தி உங்கள்கிட்டயே பேசினாருன்னா எப்படி இருந்திருக்கும்? ஆனந்தப்பட்டார். என்ன பண்றது, இவர்கிட்ட பவ்யமா சொல்றார், அடியேன்னா கோபாலகிருஷ்ண பாரதி. அப்படியா, நீங்க தான் உங்க பாட்டு நிறைய பேர் பாடி நான் கேட்டிருக்கேன், ஆனா உங்க திருவாக்குனால உங்க பாட்டை கேட்கணும் நான் அப்படிங்கிற. அதோட அழகா முடிச்சிருக்கலாம்.
என்ன பண்ண தியாகராஜ சுவாமி எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொன்னேன். எனக்கு நீங்க ஆபோகி ராகத்தை ஏதானும் பாட்டு பாடுங்க அப்படின்னு. இவர் பாவம் எல்லா ராகத்தையும் போட்ட ராபோகியை தவிர சமயத்தை அப்படிதான் ஆகும். எல்லாம் படிச்சு போனாலும் எக்ஸ்ட்ரா அவுட் ஆஃப் கொஸ்டின் வரும் இல்லையா? அது மாதிரி ஆபோகி ராகத்துல ராகம் போட்டிருக்கேன் கேட்டால் ஆபோகி ராகத்துல ஒண்ணுமே இல்லை. நாளைக்கு பாடுறேன் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளோல. சரி நாளைக்கு அவசியமா வந்திருக்கோம், நான் காத்துட்டு இருப்பேன் அப்படிங்கிறார். யாரு? தியாகராஜ சுவாமி. அப்படியா? இவர் மறுநாள் போறார். நோ ஐடியா. பாட்டு சார், என்ன சார் மணி 10 ஆச்சு, 11 மணிக்கு பாடுறேன்னு இருக்கேன், இன்னும் சுதியே சேர்க்கப்பட்ட பாடு இல்லையே, இன்னும் பல்லவியும் எழுதலையே. அப்புறம் எங்கேருந்து அனுபல்லவி சரணங்கள்லாம் யாரும் அவரை கேட்கல. அவர் பணதார்த்திக தர்மசம்பர்த்தினி சன்னிதியை பிரதட்சணம் பண்ணிட்டு நேராக வீட்டுக்குள்ள போனார். லெஃப்ட்ல ஒரு தம்பூரா, ரைட்ல ஒரு தம்பூரா. தியாகராஜ சிஷ்யா அவருக்கு போடுறா. கண்ணை மூடிக்கிறார், பாட ஆரம்பிச்சார். எந்த சிவன் இதை எழுத வச்சாலும் அந்த சிவனே அதையும் கொடுப்பான்னு. சபாபதிக்கு சமானமா உமாதிலை, சபாபதிக்கு அவர் ஏற்கனவே இதே அர்த்தத்துல ஒரு பாட்டு பாடியிருக்கார். கரகரப்பிரியால சமானமேவதுரமணி. அவர் என்ன சொல்றாரு? ராமருக்கு சமமா உலகத்துல ஒருத்த உண்டாடான்னு கேட்கிறார். அவர்கிட்டயே போய் அது ஏதோ தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமான்னு கேட்டிருந்தா ஒருத்தர் கட்டையால் அடிக்காம என்ன பண்ணியிருப்பார் நீங்க சொல்லுங்க. ஆனா தியாகராஜ சுவாமி ரொம்ப ரசிச்சார், ரொம்ப ஏகாந்தமா ரசிச்சார். ஏன்னா அவருக்கு சைவ வைஷ்ணவ பேதம் இல்லை. ரொம்ப ரசிச்சுட்டு ஆனந்தமா இருக்கு, பரமானந்தமா இருக்கு அப்படின்னு ஆனந்தப்பட்டார். பெயர்பட்ட தியாகராஜ சுவாமியால கொண்டாடப்பட்ட நந்தனாருடைய சரித்திரத்தை ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்னு நம்ம கேட்க போறோம். திருநாளை போவான் சரித்திரம், திருநாளை போவான் சரித்திரம், எண்ணும் பாரினும் கண்பிடி, திருநாளை போவான் சரித்திரம், எண்ணும் பாரினும் நீயது கண்பிடி, திருநாளை போவான் சரித்திரம். திருநாளை போவான் சரித்திரம், தேனிலும் பாலினும் இனியது கண்டீர் அப்படிங்கிற இந்த முன்னாருடைய சரித்திரம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா, உபமன்யு மகாமுனிவர் சிவனை தவிர யாரையுமே வணங்காதவர். அவர் கைலாசத்துல ஒரு ஜோதி வரும்போது தடால் எழுந்து நமஸ்காரம் பண்ணார். சிஷ்யாளுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. நம்ம குரு யாருக்குமே தலையை வணங்க மாட்டாரு, இவர் யாருக்கு தலை வணங்குறார் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட குருநாதத்தை கேட்கிறா. முனிவரே, நீங்க நமஸ்காரம் பண்றாரு, நீங்க வணங்கத்தது
சொல்ற, சிவனை கூட பார்த்துடலாண்டா, சிவனை விட ரேரான நந்தனார் வர, அந்த ஜோதியை பார்த்தாலே புண்ணியம், அந்த ஜோதிக்கு தான் நமஸ்காரம் பண்ணேன் அப்படிங்கிற. அப்படியா? அப்படி உங்க வாக்குனாலே அவர் அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னா அவர் யாரு? சிவனை விட பெரிய ஆள்னு சொல்றேனே அப்படின்னு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி அந்த நந்தனாருடைய சரித்திரத்தை நீங்க எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்க, உபமன்யு மகாமுனிவர் அவருடைய சிஷ்யாளுக்கு சொல்றாப்புல எங்க நந்தனார் சரித்திரத்தை அமைச்சுட்டார். பிறந்த உணர்வு தொடங்கிய பின் பிறை கண்ணை பெருந்தகைப்பால் மறந்தும் மயன் நினைவன்றி மறுபிறப்பின் வழி நின்ற அரங்கள் புரிக்கையராயன் அடித்துண்டில் வழியின்ற மெய்ப்பறிவு சிவர் கழற்க விழுந்ததோர் உணர்வு நின்றார். அப்பதியூர் குலமயன்ற தொழில் காயத்தார் ஒப்பிலானந்தனார் என ஒருவர் உளரானார். நம்மளாம் கேட்போம், சரி நந்தனார் நந்தனார்ங்கிற அவருக்கு என்ன வயசுல பக்தி வந்தது? பிரகலாதனுக்கு குழந்தையா இருக்கும் போதே, அம்மா வயத்துல இருக்கும் போதே பக்தி வந்தது. இப்போ எக்ஸாம்பிள் ரமண பகவான் மாதிரி எடுத்துக்கணும்னா அவருக்கு 16 வயசு இருக்கு, திருவண்ணாமலைனால என்னன்னு தெரியாது. சித்தப்பா வீட்டில் அண்ணாமலையிலிருந்து வந்தேன்னு உடனே அவருக்கு அண்ணாமலைங்கிறது ஒரு மலை, ஒரு ஊர், அங்கே சுவாமி இருக்காருங்கிறது புரிஞ்சுது. விவேகானந்தருக்கு கேள்வி கேட்டே வரலாம் தொலைச்செடுத்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்கிறார், கடவுளை நீ கண்டதுண்டான கேட்டார். ஆம் கண்டிருக்கிறேன், உனக்கும் காட்டுகிறேன். ஒரு வித்தியாசமான ரிப்ளை வந்தோடனே ஆச்சரியப்பட்டு போயிட்டார். सागर तारण कारण है रविनंदन भंजन कंचन है प्रभु संदन भास्कर है तुम विष्णु प्रजापति कंदर है. நரேந்திரன் பாடுறதுக்கு தான் கூட்டின்னு போறா. ராமகிருஷ்ணன் ஒரு குரு வந்திருக்காரு, நீ வந்து பாடுன்னு கூப்பிடுறா. இவங்க பாடுற இன்னொரு தரம் பாடு அப்படிங்கிற. இதை கேட்டுட்டு ஏண்டா இவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன், நீங்க மறந்து போயிட்டியான்னு கேட்குறாரு. அப்புறம் அப்படியே பிடிச்சுட்டு காலில் விவேகானந்தருடைய தலைமையில இவருடைய திருப்பாலத்தை வச்ச உடனே விட்டுருக்கோ, எனக்கு குடும்பம் இருக்குன்னு கதற. நீ எங்கிருந்து வந்தாங்கிறத நீ தெரிஞ்சுட்டேன்னா நீ ஏன் எழுந்து போக மாட்ட அப்படிங்கிற. இப்படி நம்ம மகானுடைய வாழ்க்கை எடுத்துன்னா ஆச்சரியமா இருக்கும். இந்த நந்தனாருக்கு எப்ப பக்தி வந்தது அப்படின்னு கேட்டா, பிறந்து உணர்வு தொடங்கிய பெண். சார் எங்க நாட்டு குழந்தை 3:02 PM பிறந்தது, 3:15 உணர்வு வந்ததுன்னு சொல்லுவோமா? பிறந்த க்ஷணம் உணர்வு வந்துடும் இல்லையா? அப்படி இவருக்கு உணர்வு வந்ததுங்கிற செக்குலர். பிறந்து உணர்வு தொடங்கிய பின் உடனே பக்தி வந்துருக்கு. அவன் பிறந்ததுலேருந்தே பக்தி இருக்கு, அந்த க்ஷணத்துலேருந்தே பக்தி வருது. இதுதான் நம்ம கொஸ்டின் கேட்போம், எப்படி பிறந்தோடனே பக்தி வரும் அப்படின்னு கேட்டால், இவர் தான் புண்ணிய ஜென்மத்தில் பிரம்மஜானியாக இருந்தார், அல்ப விஷயத்துக்கு பஞ்சமனை திட்டினார். அதனால மூக்ஷம் அடைக்க வேண்டியதுக்கு மறுபடியும் ஒரு பிறவி வந்தது. வந்த பிறவி என்ன பண்ணிட்டு அவர் பெரிய பிரம்மஜானியாக இருக்கிறதுனால நந்தனாரா வந்து பிறந்தார். எல்லாத்துக்கும் கேள்வி, எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. அப்படி நந்தனார் பிறந்ததுலேருந்தே பக்தியா இருக்கார். அவருடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தா வளர்ந்து வரார். வேரிகை, தமுக்கு, செண்டை, யாழ் போன்ற நரம்பு வாத்தியங்களுக்கு வார் தோல் பொறுக்கிற பணி. அது பார்ட் டைம் ஜாப். இன்னொரு பார்ட் டைம் ஜாப் என்னன்னா, ஒரு அண்ணனுடைய வீட்டு வயல்ல வேலை பார்க்கிறார். ஹாஃப் டே அப்படி, ஹாஃப் டே இப்படி. ஆனா அவர் எப்படி அதை பேலன்ஸ் பண்றாரு, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அவர் எப்படி பண்றாரு அப்படின்னா, பாடிண்டே பக்தி பண்ணிட்டே கடமையை பண்ணுவார், கடமையை பண்ணிட்டே பக்தி பண்ணுவார். ரோடுலலாம் பாடிண்டே போறாரா, வாரி இருக்கு தோல் இருக்கு வாங்கிக்கணுமா அப்படின்னு கேட்டு எல்லாரையும் கூப்பிடுறாரா, வாரி இருக்கு தோல் இருக்கு வாங்கிக்கோங்க. வாரி இருக்குது தோல் இருக்குது வாங்கி கொள்ளுவீரே, மக்களங்கள் வேதிக்கும் வீணை கொண்டலை இறுக்கி கட்டும் விசை. வாரி இருக்குது தோல் இருக்குது வாங்கி கொள்ளுவீரே, மக்களங்கள் வேதிக்கும் வீணை கொண்டலை. வாரி இருக்குது தோல் இருக்குது வாங்கி கொள்ளுவீரே, மக்களங்கள் வேதிக்கும் வீணை கொண்டலை இறுக்கி கட்டும் விசை. தேரிக்கும் போதும் சிவன் பெருமை கொண்டார்.
அப்ப என்ன பாடுறார்? சிறியவனாம் சாதி ஒன்றும் அறியாதவனாம் ஏழை சிவபெருமானுக்கடியேன் செய்யும் பணிவிடை இது. நான் பண்ற வேலையே சிவபெருமானுக்கு பண்ற சமர்ப்பணம் தான், சிவார்ப்பணம் தான். எதுவுமே சிறியவனாம் சாதி ஒன்றும் அறியாதவனாம் ஏழை சிவபெருமானுக்கடியேன் செய்யும் பணிவிடை இது. வாரி இருக்குது தோல் இருக்குது வாங்கி கொள்ளுகிறே வர. இப்படி ஒரு இருந்துட்டே இருக்காரு. எப்ப பார்த்தாலும் சிவநாமத்தையே ஜபிச்சுட்டு இருக்கார். அப்போ அவரோட ஒரு ஃப்ரெண்டு வந்தான். என்ன எப்ப பார்த்தாலும் உனக்கு கோவிலுக்கு போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, உனக்கு பார்க்க முடியலன்னு கஷ்டமா இருக்கு, உனக்கு ஒரு உபாயம் சொல்றேன். வைத்தீஸ்வரன் கோவில் பக்கத்துல திருப்பூங்கூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க சுவாமி பெரியவரா இருப்பார், சிவலோகநாதன். நீ வெளில நின்னாலே அவரை பார்க்க முடியும். அதனால அந்த கேட்டதுக்கு போக அவரோட ஆசை தீர்ந்து போயிடுவாங்க. அப்படியா? நான் போறேன் அப்படின்னா இப்பெல்லாம் சிவ 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 சிவன்னு சொல்றது திருப்பூங்கூர்னு வரவன் போறவங்களாம் திருப்பூங்கூருக்கு போலாமா, நீ வரையா அப்படின்னு கேட்பாங்க. அதன் ஊரில் ஒரு வேதியற்குள்ளே அடிமைக்கார புலையன் சூதும் வாதும் ஒன்றும் தெரியாதவன் பரிசுத்தமானவன் கோவிலாட்டங்கள் சாதியர்க்கு சிவ குணங்களை மிக சொல்லி கண்டு வருவோம் என்றார். வாங்க நம்ம எல்லாரும் போலாம். தனியா போனா போர் அடிக்காது. ஒரு டூரா சத்சங்கமா போனா நல்லா இருக்கும். எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டார். அங்க போய் என்னடா இருக்கு, அங்க போய் என்ன எங்களால டார்ச்சர் பண்ற வாங்கன்னு அந்த மக்களுக்கெல்லாம் அந்த சிவபக்தி கிடையாது. இவன் ஏன் இப்படி புடுங்குறான் ஆளை அப்படின்னா அவர் சொல்றாரு, இந்த கை எதுக்கு இருக்கு, சிவனுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு இருக்கு. இந்த கால் எதுக்கு இருக்கு, அவனை பிரதட்சணம் பண்றதுக்கு இருக்கு. மானுட ஜென்மம் கொடுத்தார், தலை வணங்க கரங்கள் அளித்தார். அவர் நினைச்சுக்கிறார், சீச்சி மனுஷ ஜென்மம் வசதி தான். அவுரி பாட்டி என்ன சொல்ற, அதிலிருந்து மானுடராய் பிறத்திலிருந்து அதிலிருந்து கூட்டுமுடி சொல்லி நீங்கி பிறத்தில் இருக்கிறார். நான் இவன் நினைக்கிறேன், இதெல்லாம் விட தேனாவோ பாலாவோ இருந்திருந்தா சுவாமி மேலேயே இருந்திருக்கலாமே. தேனும் பாலும் போல சென்று பாலும் போல சென்று தேரடி சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம். சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம். பிறப்பை நினைந்தோம், அரண் திருவடி மறந்தோம். சொல்ற இதெல்லாம் ஒரு மாயை கற்பிதமான பிரபஞ்சம், இதை காணல் நீர் போலே சிவலோகநாதனை கண்டு இவர் பாடினார். ஒரு 300 பேர்ல ஒரு 30 பேர் தேர்ந்தான்னு வச்சுக்கோமே, அவ்வளவுதான் வந்தா இவருக்கு செட்டுக்கு. அதனால அவள்லாம் கூப்பிட்டு போறார். எல்லாரும் சாதாரணமா நடக்கிறா, இவர் குதிச்சுமே போறார். ஒரே சந்தோஷம். சுவாமியை பார்க்க போறேன், சுவாமியை பார்க்க போறேன்னு நிறைய கோரோஜனம் எல்லாம் விற்பார். கோரோஜனம் ரொம்ப காஸ்ட்லி இல்லையா? நீங்க போட்டு பாருங்க அமேசான்ல என்ன விலைன்னு. இவர் கோரோஜனத்தை எப்படி கொடுக்குறாராம், அப்படி அள்ளி வீசுறாராம், பல்கா எடுத்து சொல்றா, டே கோரோஜனம் காஸ்ட்லிடா அப்படின்னா, அட போடா, அதை விட காஸ்ட்லி பகவத் தரிசனம். அது வேணும் கிடைக்கும் போது இந்த கௌரவமான ஏமாத்துறவங்க குதிச்சுன்னு பாடுறார். சிங்காரமான பள்ளி பாடினார், சிங்காரமான பள்ளி பாடினார், அவர் அங்கம் குளிர்ந்து கொண்டாடினார். கோரோஜனை பைய எடுத்தார், கோரோஜனை பைய எடுத்தார், அதை
பார்க்க முடியும்னு இந்த ஃப்ரெண்டு சொன்னான். அவன் சொன்னது பொய் இல்லை. சுவாமி பெருசா இருக்காருன்னு நந்தி மறைச்சிருக்காரு. சிவலோகநாதன் திருச்சன்னிதானம் பாடுறார். மலையாகிய நந்தி மறைத்திடுதிங்கே. இது நமக்கு தெரியும், நந்தியே பெரிய போஸ்ட். நம்மளால போய் அந்த போஸ்ட்டை வாங்கிக்க முடியுமா? நந்திகேஸ்வரரா ஆக முடியுமா நம்மளால? பெரிய சிவபக்தர், ப்ரமோஷன் கிடைச்சவர் நந்தி ஆனார் இல்லையா? அவர் ஒரு திட்டுறார் பாருங்க. இங்க வந்து உட்காந்து அவர் ஒரு திட்டுறார். என்னென்ன? சிவலோகநாதன் திருச்சன்னிதானம் மலையாகிய நந்தி மறைத்திடுதிங்கே. பல காலம் செய்த பாழினி குவிந்து. என்ன சொல்ற? நான் ரொம்ப நாளா பாவம் பண்ணிக்கிறேன். இந்த பாவம் என்னன்னா மூட்டையா சேர்ந்து இந்த நந்தியா இருக்கான்னு கேட்கலாமா? இவர் பக்தர், அதனால இவர் என்னன்னா சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளும் சொல்லலாமான்னு கேட்டா இந்த நாள் மாதிரி பக்தி பண்ணா சொல்லலாம். பல காலம் செய்த பாழ்வினை குவிந்து மலையாகி இப்படி மறைத்ததோ என்றால் வழிமணி மலை போலே ஒரு மாடு படுத்தே மணி மறைச்சிருக்க மலை மாதிரி இந்த மாடு படுத்துருக்கேன்னு பாடுறார். விருத்தத்திலையும் திட்டுறார் சார், பாட்டிலையும் திட்டுறார் சார், முடிக்கும் போதும் திட்டுறார் சார், திட்டுண்டே இருக்கார். இவர் என்ன சொல்றார்? நந்தி இப்படி மறைச்சிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணேன்னு அழற. நான் சிவபெருமான்கிட்ட கேட்கிறேன் ஒரு கொஸ்டின். பார் சுவாமி, வரதான் முடியும், வரவனை கரை சேர்க்க வேண்டியது உன் வேலை. வந்துட்டேன்னா ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது உன் கடமை. என் கடமையை பண்ணிட்டு நீ உன் கடமையை பண்ணினியான்னு கேட்கிறேன். நீ உன் கடமையை பண்ணினியா அப்படின்னு கேட்கிறார். இவர் அழுதுண்டே இருக்கார். நமக்கு இனிமேல் தரிசனம் கிடைக்காது, நம்ம இப்படியே வந்த வழியா அப்படியே யூட்டர்ன் போட்டுன்னு போக வேண்டியதான். அழுதுண்டே இருக்கார், அழகார். சிவபெருமான் பார்த்தார். பக்தனுக்கு குற்றம் செய்தால் அதை பொறுக்க மாட்டேன், துடிக்கின்றவரை தடுக்க பேசி இருக்க பொறுக்க மாட்டேன். என்ன ஏதாவது பண்ணா கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். என் பக்தனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் விட மாட்டேன்னு நந்தியை பார்த்து சொல்றார். சற்று விலகியும் பிள்ளார் சன்னிதானம் அடக்கிதாம். சற்று விலகியும் பிள்ளார் சன்னிதானம் அடக்கிதாம். நற்றவம் புரியும் நம்மிடத்தில் நாளை போவன் இருக்கிறார். சற்றே விலகியும் பிள்ளார் சாதி உடமை பேசுறான் தன்னை கண்டு ஏசறான். சாதி உடமை பேசுறான் தன்னை கண்டு ஏசறான். ஓதில குணமுடையான் கோபம் கொண்ட காணமாட்டை. ஓதில குணமுடையான் கோபம் கொண்ட காணமாட்டை. சற்று விலகியும் சுவாமி சொல்றார். போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுக்குறார். என்னென்ன நாளை பத்தி நந்திக்கிட்ட. பக்தியில் கரை கண்டவன், பக்தியில கரை கண்டவன், பார்த்து பார்த்து உண்டவன். சிக்கும் குறையில் நமது செல்வம் முற்றும் குறையும் தயவு செய்து சற்றே விலகியும் பிள்ளார். சித்தம் குறை நீ மாத்திரம் இப்ப கொஞ்சம் ஒரு அடி விலகுன்னு சொல்றான் கௌரவமா. அந்த அடி விலகலன்னு வச்சுக்கோயே, நீ பண்ணின சம்பாதிச்ச புண்ணியம் புருஷார்த்தம் எல்லாம் போயிடும் அப்படின்னு. நீ கேட்டோடனே நந்தி பேசாமையா இருப்ப. தகான அவரோட வாழை நீங்க இன்னும் திருப்பூருக்கு போய் பார்த்தா தெரியும். அவரோட வாழை அழகா வளைஞ்சு ஒரு அடினா ஒரு அடி தான் கொடுத்துருப்பார். 2 அடி கொஞ்சம் கொடுத்தா என்ன சார்? உங்களுக்கு கேட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாப்புல தப்பு இல்லைன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி தான் கொடுத்துருப்பார். சரியா அப்படி கொஞ்சம் அழகா வழி மறைச்சு. நம்மளுடைய சரித்திரங்கள்லாம் ஏதோ கட்டுக்கரை கிடையாது, நடந்தது அப்படிங்கிறதுக்கு நிறைய பிரமாணங்கள் இருக்கு. அப்படியே வழி விட்ட உடனே இவரை எதிர்பார்க்கல நந்தனா. நம்ம அழுதுலே இருக்க போறோம், நம்ம அழுதுட்டு நம்ம கிளம்ப போறோம் நினைச்சிட்டு இருக்காரு. திடீர்னு இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கும், ஒரு தாங்க முடியல. சந்தோஷத்துல குதித்தார், எக்களித்தார், உள்ளம் கழித்தார், பண்டு படித்தார், கண்ணீர் படித்தார், ஒரு தரம் துடித்தார், இருதரம் நடித்தார். இப்படி தரிசனம் செய்தாரே நந்தனா, தரிசனம் செய்தாரே. கும்பிடு போட்டு துச்சு தன்னுடைய துன்பங்கள் தீர போற்றி போற்றின்னு பொன்னுடி வழங்கி பார்த்து
பார்த்து பரமானந்தம் அடைந்தார். அப்படியே ரசிக்கிறார். ஹே பரமேஸ்வரா, இந்த ஏற்பட்ட கருணை நீ எனக்கு பொழிஞ்சிருக்க, எனக்கு இது கிடைக்குமா? இந்த ஜென்மத்தில் கிடைக்காது. நான் பாமரன் நினைச்சிட்டு இருந்தேன். பகவான் வர்ணாசிரம வேதம் பார்க்கறது இல்லைங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எதிரே பார்க்காதனால அவருக்கு அழகா சிரிக்கிறான்னு தெரியல, குதிக்கிறார். பித்து பிடிச்ச மாதிரி குதிக்கிறார். குதிச்சு அவருக்கு தாங்கல. இந்த விஷயம்லாம் அவரோட ஒரு 30 பேர் வந்தாலே அவளுக்கு தான் தெரியும். ஆனா அவள்லாம் என்ன பண்ணா, இதை மறைச்சுடணும்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். ஏன்னா அப்புறம் ஊருக்குள்ள ஹீரோவா தெரியுமா, நம்மளாம் என்ன வெறும் பயிலாம் தெரியுமா? நோ 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 போனோம் பார்த்தா வந்துட்டோம் அப்படின்ட்டா. இந்த கதையெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா மூடிட்டா, இருட்டடிப்பு பண்ணிட்டா. ஒரு கேடா நடனாட்ட போய் என்னடா சாமியை பார்க்கணும்னு அப்படின்னு பார்த்துட்டேன். எல்லாம் பாடின வாடின உருண்டை எல்லாம் கரண்டை எல்லாம் முடிச்சிட்டேன். வீடு போகலாமா ஊருக்கு போகலாமா அதில் இருக்கு எல்லாம் முடிச்சுட்டோம். ஆசையெல்லாம் தூக்கி போச்சா? இல்லை இன்னொரு ஆசை இருக்கு. வேறடா புது குண்டு தூக்கி போடுறான். சொல்றேன், சிதம்பரம் போவேன் நான், நாளை சிதம்பரம் போவேன் நான், நாளை சிதம்பரம் போவேன் நான், சிதம்பரம் சரி ரைட் நாங்களாம் கிளம்புறோம்ப்பா, நீ எந்த பக்கமாக போய் அந்த பக்கமாக யூ டர்ன் எடுத்து என்னென்ன ஊருக்கு போனோமோ போயிட்டு வா அப்படின்ட்டு அவள்லாம் கிளம்பிட்டான். இவர் மட்டும் குரூப்பாக சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டுருக்கார். இவர் வரா. அந்த பக்கத்தில் ஒரு அழுக்காக ஒரு சாக்கடை இருக்கு. இந்த சாக்கடையை பார்த்துட்டு இவர் நினச்சிக்கிறார், இந்த சாக்கடை எப்படி இருக்கு, இந்த சாக்கடையை தூர்வாரினா சுவாமிக்கு தீர்த்தவாரிக்கு உபயோகப்படுவேன் எப்படி இருக்கேன்னு நினச்சிருந்தேன். ஆனால் இவரால் என்ன முடியும்? வெற்ற பணமும் இல்லை, உடம்புல சக்தியும் இல்லை, ஆசை தான் இருக்கு. தாசல் அட் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கு, கழுத மேய்க்க. அதனால இவரால் ஒன்றும் பண்ண முடியல. இவர் ஆசை தான் பட்டார். நான் பரமேஸ்வரன் ஏற்கனவே ஒரு டீலிங் போட்டார். என்ன, நான் ஆசை தான் படுவேன்ப்பா, நடத்தி வைக்க வேண்டியது உன் வேலை, நான் என் டியூட்டியை பண்ணுறேன், உன் டியூட்டியை பண்ணேன்னு கேட்டார் இல்லையா? அதனால இப்போ பரமேஸ்வரன் என்ன பண்ணார்? ஆசைப்பட்டானா ரைட், இந்த குளத்தை தூர்வாரணும், க்ளீன் பண்ணி குளமாக்கணும். யாருக்கு இந்த வேலையை கொடுக்கலான்னு பார்த்தார். டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி யாருக்கு கொடுக்காருன்னு பார்த்தார். அந்த பக்கமாக ஹாயாக காலை நீட்டின்னு ஒருத்தர் ரொம்ப சொகுசாக உட்காந்து வந்தார். யாரு? பிள்ளையார். அவர் இது வரைக்கும் எந்த வேலையும் உடம்பு உடஞ்சி பண்ணதே இல்லை. அவர் ரொம்ப ஹாயாக கையெல்லாம் செஞ்சார். வாடா இங்க அப்படின்னார். எல்டர் சன்னை கூப்பிட்டார், இங்கே வாங்கினார், குளம் வெட்டு அப்படின்னார். இங்கே வா. உடனே ஒரு கிளம்பிட்டு, என்ன அவருக்கு முன்ன பின்ன வேலை செஞ்சு பழக்கம் இல்லை பாவா, அதனால் என்னென்ன எடுத்துன்னு போனோன்னே தெரியாது. உடனே அவர் சொல்கிறார், மம்மூட்டி எடுத்துன்னு போடா, தூர்வாரணும் அப்படிங்கிற. பிள்ளையார் வராராம். எப்படி வராராம்? கட்டை குட்டையா, ஒரு கையில் மம்மூட்டி, ஒரு கையில் பை இதெல்லாம் எடுத்துன்னு வரார். எங்கே வந்துட்டார்? பூலோகத்துக்கு வந்தார். பூலோகத்துக்கு அப்பா 2 விஷயம் சொல்லி அனுப்பிச்சிருந்தார் சிஷ்யன் பிள்ளைக்கு. பாரு, பக்தன் இருக்கானே, அந்த நேரம் அவன்கிட்ட பணம் கிடையாது, ஆனால் அவன்கிட்ட பணம் கொடுக்குறதுக்குலையே பணம் கொடுக்குறதுக்குலையே நூக்கால் அழுவான், நீ ஒன்றும் தர வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லு. நம்பர் 2, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு வருவான், நீ ஒன்றும் பண்ண வேணாம், உன்னை ஓரமாக உட்காந்துருக்கே, ரொம்ப நாளாக அழுதுண்டே பக்திகள் இருக்கா, ராத்துக்கும் பகத்துக்கும் இல்லாமல் இதெல்லாம் அவன் தூங்கணும், நீ வேலை பாருன்னு சொல்லியிருக்கேன். பாருங்க எவ்வளோ கேட்ட சுவாமி, பிள்ளைய வேலை வாங்கிட்டு பக்தரை வேலை வாங்கலை, சொகுசா வச்சிருக்கேன். இப்போ மாடா பிறவி போக்கும் பிள்ளையார் வந்தார், ஆளா பிறவி போக்கும் பிள்ளையார் வந்தார், நாளை போவார் யாரப்பா என்றார் பிள்ளையார். நான் அப்ப வந்தேன் என்று நாளை போவார் உடமாய் வைக்கும் என்றார் பிள்ளையார். எடுத்தினார் புண்ணியம் என்றார்
பாருங்க, நீங்கள் ஒரு ஆளை அவங்களுக்கு வந்து நல்ல ஹஸ்பண்டுக்கு நல்ல ஒய்ஃப் கிடச்சிடுவா, நல்ல ஒய்ஃபுக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிடுவா, இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. நல்ல வேலைக்காரங்க ரொம்ப கஷ்டம். இவன் நான் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ என்னப்பா பண்ணுவேன்னா, எனக்கு எந்த வேலையும் ஒழுங்காக வராது, போனால் மட்டும்தான் வெட்டுவேன் அப்படிங்கிறார் நம்ம பிள்ளை. நான் அவன் அதுக்கு தானே வந்திருக்கேன். பாரதியார் கண்ணன் என் சேவகன், கண்ணன் என் காதலன் விதவிதமாக பாடுறார் இல்லையா? அதில் சொல்கிறார், இந்த கண்ணன் என் சேவகன் சொல்கிறார், ஒரு வேலைக்காரன் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. கூலி விதம் கேட்பார், ஜாஸ்தியாக கூலி கேட்பான், கொடுத்ததெல்லாம் தாமரைப்பார், எல்லாம் விட்டுருவான். வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார். நம்ம இன்னைக்கு நிறைய வேலை வச்சிருந்தோம், லீவ் ஏண்டா இன்னைக்கு வரவில்லை என்றால் விதவிதமாக போய் சொல்லுவான். பெண்டாட்டி மேல் பூதம் வந்தது என்பார். அந்த காலத்திலே வரும், ஓயாமல் பொய்யுரைப்பார், ஒன்றுரைக்கு வேலை செய்வார். நீ ஒரு வேலை சொன்னா அதை வேலை பண்ணுவார். கடைசியில் இப்படியே நினைச்சிட்டு இருந்தேன். மொத்தம் அண்ணாங்க பாரதியார், உனக்கு என்னென்ன தெரியும்னு கேட்டேன். மல்யுத்தம் தெரியும், அது தெரியும், வீடு பெண்டு பிள்ளைகள் காத்திடுவேன் அப்படின்னா. இன்னும் சகலகலா வல்லவனா இருக்க போட்டிருக்கேன், பயங்கரமாக சம்பளம் கேட்பான் போட்டிருக்கேன். அம்பானியோட கார் டிரைவருக்கு 5 லட்சம் ரூபா சம்பளம் இல்லையா? அது மாதிரி பயங்கரமாக சம்பளம் கேட்பான் போட்டிருக்கேன்னு நினச்சிருந்தா அவன் சொல்கிறானா, ஐயே மனதில் உள்ள காதல் பெரிது, எனக்கு காசு பெரிதில்லை என்பான். அப்படி கேட்டாலும் நமக்கு பிரச்சனை. நம்ம என்ன சொல்லுவோம், இவன் ஏதோ ஒரு ஐடியாவோடு வந்திருக்கானோ, சம்பளம் வேண்டாங்கன்னா இல்லை லூஸாக இருக்கானோ. ஏன் மனதில் உள்ள காதல் பெரிது, எனக்கு காசு பெரிதில்லை என்பான். உடனே இவர் சொல்றார், பண்டை கால பைத்தியத்தில் ஒன்றெனவே கண்டு கொண்டேன்னு எழுதுறார் பாரதியார். ஒரு பெரிய பைத்தியம் கொண்டிருக்காங்க, அந்த காலத்துலேருந்து வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி இவருக்கு சொல்கிறான், பிள்ளையார் நீங்கள் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், நீங்கள் போய் படுத்துக்கோங்க, நான் ஒரு படி பதத்தை நெய் வச்சுருக்கேன் அவனுக்கு தரேங்க, சரி நீங்கள் கொடுங்கோன்ட்டேன், நீங்கள் போய் படுத்துக்கோங்கன்னா பகல் கனவு பலிக்காதும்பா. இவருக்கு வந்து என்ன நடக்கிறதோ அதை கனவுலேயே பார்த்துட்டேன். நந்தனா எப்படி ஆயிருக்கான், குளம் அழகா இவர் வெட்ட வெட்ட குழி தோண்டிட்ட, தண்ணி வந்தா தானே இது குளம், குழி தோண்டிட்ட. இப்போ அதில் ஜலம் வரணும். அதுக்குள்ளே சிவனுக்கும் பார்வதிக்கும் ஆர்வம் தாங்கலை. நம்ம பிள்ளை இதுக்கு எந்த வேலையும் பண்ணதில்லை, முதல் தடவை வேலை பண்ணியிருக்கேன்னு கைலாசத்தில் அவளால் இருப்பே பண்ணலை. அதனால அவள் கிளம்பி நம்ம பிள்ளை எப்படி தான் வேலை பார்க்குறான் பார்ப்போன்னு வந்துட்டாள். இங்கே பார்த்தா மங்கு மங்கு மங்குன்னு பிள்ளையார் வேலை பண்ணிட்டு இருக்கார். நிறைய சந்தோஷம். சிவனும் பார்வதியும் மண்டே ஆடுறாங்க. ஜட்டாம குடதரன் சாம்பவியுடன் வர, சாம்பவி வரா, என் பிள்ளைய பாருங்க, நான் திட்டினேனே வேலையை பண்ணேன், என்னமா வேலை பண்ணுறான் பாருங்க அப்படிங்கிற. சிவன் ஆஹா நன்று நன்று நேரம். சிவன் தலையில் என்ன இருக்கு, கங்கை. இவன் தலையாட்டினா என்ன வரும், கங்கை பிரவகிச்சுட்டு குழி வெட்டினதெல்லாம் குளம் ரெடி. தடா கமுண்டா தாமரை பூத்து கதிக்க வகுத்திடும் சேர்க்கெண்டை வரான் குழுவை கணமந்து குதிக்க தாயை குதிக்க சுந்தரனது பறவைகள் முழுதிலும் சூட சூட சோம சூரியர்கள் சுகமுடன் வந்து தாழ தாழ. எல்லாம் ரெடி. இப்ப சொன்னபடி பதக்க நெல் கொடுத்தார். ஆனந்தப்பட்டார். அந்த பதக்க நெல்லை கொண்டு போய் பிள்ளையார் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி அப்பாவோட கொண்டு போய் கொடுக்குறாரு. சிவபெருமான் பார்த்தார், என்னுடைய பக்தனுக்கு பணம் மூலதனம் இல்லைடா, பக்தி மூலதனம்னு அதை தலையில வச்சுட்டு கொண்டாடுறார். தலையை தூக்கிட்டு கொண்டாடுறான்ற இல்லையா? சிவபெருமானுக்கு தலையே தாங்காது. பக்தன் வந்துட்டானா தலையில வச்சுன்னு ஆடுவாராம். பாண்டுரங்கன் பண்டரிபுர வீதியில நாமதேவருக்கு மாத்திரம் சமாதி விஸ்ராந்தி கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுக்குறான். அதுல சொல்ற, நாச்சடோலத தேவா சாகலத பீதாம்பரா சவத்து போய் தேவ
யார் பாடுறா உன் பக்தாளோட நீ ஆடும்போது உனக்கு நிறைய புரியல, ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுறோம், பீத்தாம்பரம் எல்லாம் கழண்டு விழுது, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, எதுக்கு இப்படி தலைகால் புரியாம ஆடுறேன்னு கேட்கல கபீர்தாசன். சாவத ஹோய் தேவா, உண்மை சாவதானமா ஆடு, ஐசே போலே கபீர். அப்படி இங்க அற்புதமா குளத்தை வெட்டியாச்சு. சிவபெருமானுக்கு தலையும் புரியல காலம் புரியல, நான் பக்தனுக்கு கொடுத்தது இந்த நெல்லை தலைமையில வச்சிருந்தாரு. சிவபெருமானோட தலையில யார் இருக்கா, கங்கை இருக்கா. இப்ப என்ன போயிருக்கு, நெல்லு போயிருக்கு. அது நந்தனாருக்கு வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு அனுகிரகத்தை கொடுக்க போறது இந்த பின்னாடி எபிசோட்ல பார்ப்போம். இப்ப எல்லாரும் கேட்கறாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் சிதம்பரம் சிதம்பரங்கிற போகாம இருந்தா எல்லாம் நாங்கெல்லாம் டெய்லி போயிட்டா இருக்கோம், சிதம்பரத்தை ஏன்டா அதை பிடிச்சிட்டு தொங்கின்னு எங்களெல்லாமும் டார்ச்சர் பண்ற அப்படின்னு கேட்கிறா. அவர் சொல்றாரு, ஆஹா இந்த கட்டை உயிரோட இருக்கிறதுக்குள்ள சிதம்பரம் போயிட்டு வந்துடணும். காணாமல் இருக்கலாகாது, காணாமல் இருக்கலாகாது. எல்லாரையும் கூப்பிடுறாரு, எல்லோரும் வாருங்கள், எல்லாரும் வாங்கும், சுகம் இருக்கிற பாருங்கள், எல்லோரும் வாருங்கள். இவாள்லாம் சொல்றா, அதெல்லாம் எதுக்குடா எப்ப பார்த்தாலும் சிவன் சிவன் நிம்மதியா இருப்போம், இன்னும் மருத்துவமாலாம் இருக்கு, இந்த ஜென்மத்துல குடிக்கிறோமா கும்மாள் அடிக்கிறோமா இப்படியே இருப்போம், இருந்தா இருக்கணும் இல்லைன்னா இல்ல. இவர் சொல்றாரு, ஆஹா சிவனே தேவம் சிதம்பரமே கைலாசம் தவமே பெருமையே காலம் சம்பிரதாயம். இவர் சொல்றார், அவளா சொல்றார், சேதிய ஸ்வர்க்கம் ஏறிய கைலாசம் மாறிய தெய்வமத சம்பிரதாயம். இவர் சொல்றார், படிப்பது ஞானம் பார்ப்பது மூலம் குடிப்பது மதிப்பால் குல சம்பிரதாயம். சொல்றார், வாழை கடப்பால் மரவெளி காண்டி ஊழை குடிப்ப குல சம்பிரதாயம் அப்படின்னு சொல்ல அவ பார்த்தா இவன் ஒன்றும் சரியா வர மாதிரி தெரியல. நல்ல ஒரு பஞ்சாயத்து பண்ணி இதை முடிக்க வேண்டியதான்னு அந்த ஊருக்குள்ள இருக்கிறதே வயசான தாத்தா, அந்த தாத்தாவை பிடிச்சி கொண்டு வர. அவர் எப்படி இருக்கலாம், உடல் தளர்ந்து பல் உதிர்ந்து கோல்கள் வச்சுட்டு கோழி குறுகி கோணால நடந்து வர்றாரா. சரி, அந்த தாத்தா எதுக்கு இவ்வளோ விளக்கம் அப்படின்னா, இவ்வளோ உடம்பு முடியாட்டா கூட பக்தி பண்ணுன்னு சொல்றதுக்காக அவர் வரலையாம், சிவபக்தி வேண்டாம்னு சொல்றதுக்காக போய் வராரு. வர அவர் கேட்குறாரு, வேண்டாம் இருந்தா எல்லாரும் சொல்ற மாதிரி அது மாதிரி இருக்க வேண்டியதானே, எதுக்காக பக்தி, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதா, விட்டுரும் அப்படிங்கிறார். நியாயம் தானோ நீ சொல்லும் ஓய் நந்தனாரே நம்ம சாதி கடுக்குமோ, நியாயம் தானோ நீ சொல்லும் ஓய் நந்தனாரே நம்ம சாதி கடுக்குமோ, நியாயம் தானோ நீ சொல்லும். சேரியில் இல்லா வழக்கம் நீ செய்து கொண்டு வந்த பழக்கம், சேரியில் இல்லா வழக்கம் நீ செய்து கொண்டு வந்த பழக்கம், இந்த ஊரில் எங்குவது முழக்கம் வெகு உறுதியாச்சது ஒழுக்கம். நியாயம் தானோ நீ சொல்லும் ஓய் நந்தனாரே நம்ம சாதி கடுக்கும், நியாயம் தானோ நீ சொல்லும். சொல்லிட்டா, சிதம்பரம் என்கிற பேச்சு நாங்கள் செய்திடும் காரியம் போச்சு, சிதம்பரம் என்கிற பேச்சு
சொல்லார். இவர் பாடுறார். இவர் ஒரு பாட்டு பாடினா ஒரு எசப்பாட்டு பாடுறார் கூட. மீசை நரைத்து போச்சே கிழவா ஆசை மரங்களாச்சோ பாசம் வருகளாச்சே எமன் ஒன்று இருக்கான். பாசம் வருகளாச்சே கிழவா பாவம் விலகி போச்சோ கூலி குறுகி போச்சே கிழவா கோபம் விலகி போச்சோ மானுட ஜென்மமடா கிழவா மாண்டால் ஒரு மோடா திருவடி பணியாயோ கிழவா தேடி தெளியாயோ. இவர் பாடல் பாடி அவர் விரும்ப பாடலை பாடி நல்லா விபூதி இட்டு விட்டவருக்கு அப்படியே அவர் உட்காந்து வச்சுட்டார். அவர் சிவ 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 சிவான்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். வாழ்க்கையில் என்ன பண்ணுறதே தெரியல. நம்ம ஒரு ஆளை செட் பண்ணி கூட்டின்னு வந்தால் அவரையும் இவர் பக்கம் திருப்பிட்டாருன்னா என்ன பண்ணுறது? சரி நம்ம சாமியெல்லாம் வேண்டிப்போன்னு வீரன் இருளன் வெறியன் நொண்டி சாமுண்டி தூரித்துண்டி வெத்தண்ணன் நல்லெண்ணன் மாடன் சித்தகண்ணி மின்னுடையான் சிறுகாட்டுடையான் மனைவரைத்தான் மாரியாண்டி வழிமறைத்தான் அவருடைய குலதெய்வம் எல்லாம் இருக்கு. பெரிய லிஸ்ட் 22 லிஸ்ட் அதெல்லாம் கூப்பிட்டு பழையம் போட்டு கொம்பெல்லாம் முழங்கி முப்பூசையெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணுறா. அவளே சொல்கிறா ஆஃப்டர் பூஜை ஆஃப்டர் எஃபெக்ட் என்னன்னா முன்னாடி பக்தி பண்ணுடான்னு கெஞ்சினான் நந்தனார். இப்பெல்லாம் அடிக்கிறானா. அவர் சொல்கிறா நாங்கள் பண்ண பூஜை இவருக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கேன் எங்களுக்கு கொடுக்காம அப்படிங்கிற. இப்பெல்லாம் என்ன பண்ணுறாராம்? கத்தி புலி போலே தாண்டி குதிப்பார், முத்தமிடுவது போல முகத்தை கடிப்பார், வார் கொண்டு கட்டி வளைத்து பிடிப்பார், மணிக்கல் எடுத்து புடைப்பார், கல்லார் கரண்டிய பரம்படி கிழிப்பார், கல்லால் இயங்குபவர் காயப்படுத்துவார். இதெல்லாம் என்ன? கல்லால் அடிப்பார், கிள்ளி விடுவார், வச்சு கட்டையால் அடிவார். இதெல்லாம் என்ன? குப்புறத்தள்ளியே வைப்பார், பின்னாடியால் அடிப்பார். கடைசியில் எதுக்காக நீங்க அடியலாம்? சிவபாரம் என்று நீர் சேவிப்பீர் என்பார். சிவநாமத்தை சொல்லலன்னா அடி உத குத்து கொழக்கடை தான் டைரக்ட். அதனால அவன் சொல்றா பேசாம இந்த பூஜை பண்ணாத போதே பேசாம இருந்தது. இந்த பூஜை பண்ணி இவன் அடிக்க ஆரம்பிச்சுட்டானே அப்படிங்கிற. இப்ப என்ன பண்ணிட்டேன்? நந்தனார் வரான்னு வெளியில ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பார். அவன் வந்து நந்தனார் வரா அப்படின்னு எல்லாரும் சிவசிவம் யார் அடி வாங்குறது சார் டெய்லி சொல்லுவோம். ஒரு நாளை பார்த்தாப்புல உடம்பெல்லாம் குழக்கட்டையா இருக்கு. அதனால அவன் வந்து ஆள் செட் பண்ணி வச்சுட்டான். அதனால நந்தனார் வரார் அப்படின்னு எல்லாரும் சிவ 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 சிவன்னு சொல்லுவார். பெரிய புராணத்தை செக்கிறார். அந்த நந்தனார் வரக்கூடிய டைம் இருக்கு பிரம்ம முகூர்த்தம் மாதிரி எல்லா இடத்துலையும் சிவநாமம் ஒழிக்கிறது. கைலாசமே தோற்றுருவோம் அப்படிங்கிறது. ஏன்னா யாரும் அடிக்கு பயப்படுறது. அதனால எல்லாரும் அப்படி காலம் இவாளுக்கெல்லாம் சரி இனிமேல் வேறு வழியே இல்லைன்னு உடனே அந்த எஜமானர்ல பார்ட் டைம் ஆக்குபேஷன் உண்டு இல்லையா, அந்த அண்ணனுடைய வீட்டு வயலில் அவர்கிட்ட போய் இன்னும் வேலையே பண்ணுறது இல்லை சார், கம்ப்ளீட்டாக ஓடி அடிக்கிறான், எந்த வேலையும் ஒழுங்காக பண்ணுறதுன்னு அவர்கிட்ட போய் கோடி முட்டி விடலான்னு பார்க்குறாரு. அவர் சொல்கிறார், ஓ சிதம்பரம் போனோம்னா அவன் தினம் தான் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க அவனை விடலை அப்படிங்கிற. இவ குரூப்பாக வந்து பெட்டிஷன் போடுறா அவர்கிட்ட, நீங்கள் அவன் வருவான் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. காலமே வந்தான் இங்கே கள்ள கும்பிடுகள் போட்டு பாலனை போல பேசி பசப்பினான் போடா என்று. காலமுறை வந்தான் குழந்தை மாதிரி வந்து ஆண்டேன் விடுங்கோ விடுங்கோன்னு கேட்டான். போடான்ட்டேன் கவலைப்படாதீங்க. வேலை சூழ் உலகிழந்த வேலை சூழ் உலகிழந்த வீணனை போல காணேனே. இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் இவனை மாதிரி ஒரு வெட்டி பய பார்த்ததில்லை. சீலமான் சிதம்பரத்தை சேரவே விடை கொடேனே. நான் சிதம்பரத்துக்கு விட மாட்டேன், சீலமான் சிதம்பரத்தை சேரவே விடை கொடேனே கொடுக்க மாட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க நிம்மதியாக போய் ஆட்டி தூங்குங்க. அவன் இப்படி போனாடா இப்படி வந்துட்டேன். ஆண்டே சிதம்பரம் ஒரு தரம் போயிட்டு வந்துடுவேனே. ஆண்டே இல்லை அம்பலத்தலம் ஒன்றிருக்குதான், அதை கண்ட பேருக்கு ஜனன மரண பிணிகள் கருதுதான், உயரம் சிகரம் கும்ப பெருகுதான், அதை கண்ட பேருக்கு உள்ளம் குளிர கருணை புரியாம், போய் வருக உத்தாரம் தருமே உந்தன் பொன்னடித்தாள் போற்றுவேன் கண்ணால் பாடுவேன். குருதம் போயிட்டு வரேனே. தாரம் தாரும்
எனக்கொருவரும் இல்லை நான் பரகதியட வித்தைகள் கற்றதும் இல்லையானோடு வித்தைகள் கற்றதும் இல்லை பக்தியில் சென்று பரகதி நான் எவ்வளோ தப்பு பண்ணினாலும் மன்னிச்சுக்கோங்க. குற்றங்கள் எத்தனை கொடிய செய்த அத்தனையும் பொறுத்து ஆதரவாக தப்பு பண்ணினா மன்னிச்சுக்கோங்க. உங்க நாட்டு குழந்தைய மன்னிக்க மாட்டேடா அப்படின்லாம் கேட்கிறேன். ஏண்டா சிதம்பரம் போலனா என்னடா ஏண்டா நெய்ன்னு அதையே பிடிச்சிருந்துருக்கேன். தவமேவும் கண்ணடி வணங்கி தானே தானே கற்ற விதைகளால் காமநோய்கள் போன சித்தசூதி வந்து தேருமோ தேராதோ பக்தி பண்ணி பாடி பாலகிருஷ்ணன் போற்றும் புன்னமலவரை சிந்தனைகள் செய்தால் பவர் சாகரம். காத்தால தொடுத்து விட்டா சாயங்காலம் வரான், சாயங்காலம் தொடுத்து விட்டா மறுநாள் காலம்புல வரான், வந்துட்டே இருக்கான். மார்கழி மாத திருவாதிரை நாள் வரப்போகுதையே, திருவாதிரை வேற வரப்போகுது. மனதை புண்ணாக பண்ணாமல் ஒரு தரம் ஓய்வாகென்று சொல்லை ஒரு தரம் போயிட்டு வாங்க சொல்லுவோம். போயிட்டு வந்துடுறேன், சும்மா சும்மா போக மாட்டேன், ஒரு தரம் தான், நிஜமாவே ஒரு தரம் அப்படிங்கிற. அப்படியா அவர் பார்த்த இந்த குழந்தையெல்லாம் நான் ஒரு தூரம் போயிட்டு வரேன், ஒரு தூரம் போயிட்டு வரேன்னு பிடிக்கலன்னா அது ரொம்ப நெய்னா போய் தொலை அப்படின்னு இல்லையா. அது மாதிரி அவர் என்ன பண்ண, நான் 40 பேர் நடவுநட்டாகவில்லை, சைவப்பழவது தின்றார் பண்ணை காப்பதும் இல்லை, உன்னை கைவிட மனது வல்லை. இந்த பாட்டை தான் மகாபலிவா பிடிச்சிருக்கார். 40 பேர் நடவுநட்டாகவில்லை, சைவப்பழம் வந்து தின்றார். ஏன்னா அவர் எப்பவுமே வேலை செய்யாமல் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்து விடுறாராம். சிதம்பரம் தானே அப்படியே பிளாங்க் ஆயிடுறார். பண்ணை காப்பதும் இல்லை, ஆனாலும் உன்னை கைவிட மனது வரலைன்னு அவர் பாடுறார். தில்லை கடைசி வரைதான் ஹைலைட். இவருக்கு 3 வரி பாடி 4 வரி பாட்டானோ 3 வரி ஒரு காதலே விடல. நல்லதா இருக்கு, தேவையான வரி தான் விழுது. தில்லை சேரியில் தொலைந்து போடா அப்படின்னார். போவா ஓகே அப்படின்னு கிளம்பிட்டார். பேக் பண்ணிட்டு அவர் என்ன சொன்னார், ஃபர்ஸ்ட்ல 40 வேலி நடவு நட்டுட்டு போனார். கண்டிஷனல் கிளாஸ். அந்த 40 வேலி நஞ்ச நிலம் புஞ்ச நிலம், ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் கண்டிஷனல் கிளாஸ் போடலாம் எனக்கு தெரியல, அதெல்லாம் காதலே விடலை. தில்லை சேரியில் தொலைந்து போடா போடாவா ஓகே அப்படின்னு கிளம்பினார். அப்புறம் தான் கொஞ்சம் சுதாரிச்சுட்டார். என்னமோ சொன்னார் முதல் வரி, ஆஹா 40 வேலி நடவு நட்டாகவில்லை அப்படின்னு பழக கிட்ட வந்தது. ஆனா எனக்கு போச்சு. தாண்டவ தரிசனம் தாரும் தாமதம் பண்ண வேண்டாம், ஐய தாண்டவ தரிசனம் தாரும். மார்கழி மாத திருவாதிரை நாள் வரப்போகுதையே பாட நிறைய பாடிட்டே வராரு. எனக்கு எப்போ உங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு. இப்போ ஒரு ஆச்சரியமான காட்சி நடந்தது. அழுதுட்டே வழக்கம் போல தூங்குற. நான் கொடுத்து வச்சுதான் அவ்வளோதான், எனக்கு இந்த என்ன பாவம் பண்ணியிருக்கேனோ, இவ்வளோ கிட்ட வந்து கூட கிடைக்காம போச்சே அப்படின்லாம் அழுதுருக்கார். நான் 40 வேலி என்னத்தான் நடவு நடுறது, ஒன்றும் பிடிக்க முடியாது என்னாலன்னு அழுதுருக்கார். ராத்திரி கனவுல சிவபெருமான் காட்சி கொடுத்து சொல்றார், அழாதரா 40 வேலி நடவு நட்டு அச்சு போய் அவனை கூப்பிடுறா காமிங்கிறார்.
நம்ம அண்ணா என்ன பண்ணுவோம், ஒரு தடவை போய் ஃபீல்டில் அசஸ் பண்ணுவோம். நிஜமாவே 40 பேருக்கு நடவு நட்டுவிட்டா நம்ம போய் தெருக்கு கொடுக்குன்னு கூப்பிட்டு போகிறோம். நமக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே பிளாங்காக ஓடுற என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா நீ என்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோ என்ன அப்பத்திருவருள் கற்பிதமோ என்ன கற்புகழிதுவே ஆடிய பாடலே அம்பலவானே ஆடிய பாடலே அம்பலவானே நீ அண்ட கருணையே எது கரிவெனோ நீ அண்ட கருணையே எது கரிவெனோ நீ அண்ட கருணையே எது கரிவெனோ என்னப்ப நல்லவா என்னாயும் அல்லவா என்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்ப நல்லவா என்னாயும் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோ என்ன அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதமிதுவே ஆடிய பாடலே அம்பலவானே நீ அழகருணையே எது கரிவெனோ நீ அழகருணையே எது கரிவெனோ நீ அழகருணையே எது கரிவெனோ நீ அழகருணையே எது கரிவெனோ அப்படியே குதிச்சுன்னு பாடுறார். எப்படி இருக்கா அந்த இடம்? கணக்கிடாமல் ஜலம் விடாமல் கதிரொரு முறம் காணுமா கணிக்குது பயிர் இருக்குது அதை கட்டவே தோணுமா எல்லாம் தேவை இருக்கு. அறுவடை பண்ணி எடுத்துன்னு போகலாம். அப்படி இருக்கு 40 வேலியும். சார் யாரு காதில் பூ சுத்துறேன் எப்படியா ஒரு கனவுல வருமா அப்படியே எல்லாம் ரெடி ஆகிடுமான்னு கேட்டா எப்படி இது நடக்கும்? இஸ் இட் பாசிபிள்? எஸ். ஏற்கனவே நம்ம திருப்பங்கூர்ல இந்த குளத்தை வெட்டினார் இல்லையா? குளத்தை வெட்டின உடனே நந்தனார் பறக்கு நெல் கொடுத்தார் இல்லையா பிள்ளையார்கிட்ட? பிள்ளையார் யார்கிட்ட கொடுத்தார்? சிவன்கிட்ட கொடுத்தார். சிவன் என்ன பண்ணார்? தலையில வச்சிருந்தார். தலையில யார் இருக்கா? கங்கை இருக்கா. கங்கையும் இந்த நெல்லும் ஏற்கனவே சிவபெருமானுடைய சிறுசிலேயே அறுவடை ஆயிட்டான். திருமுருக கிருபானந்த வாரியார் ரொம்ப அழகா சொல்றாரு, ஜஸ்ட் சேஞ்ச் ஆஃப் லொகேஷன் ஆகுதான் அங்கேருந்து எடுத்துட்டு வந்து ரீசெட் பண்ணிட்டான். காத்துட்டு இருந்தாங்க எப்படா கொண்டு வரலாம். 40 வேலையை டபால் மேலேருந்து கொண்டு வந்து வச்சு அவ்வளோ அழகா அப்படியே எல்லாம் தயாராக இருக்கு. அப்படியே அழுதுட்டார் அந்த டே ஒன்றை போய் நீ போட்டுமான்னு கேட்டு துரத்தி விட்டேடா, ஒன்றை போய் பண்ணிட்டேடா, பெருப்பட தப்பு பண்ணிட்டேடா, என்னை மன்னிச்சிருடா அழக நீ என்னை மன்னிக்கணும். நீ எனக்கு சிவமந்திரத்தை உபதேசம் பண்ணுங்கிற மகா வாக்கிய உபதேசத்தை நீ எனக்கு பண்ணுங்கிற அந்த எஜமானர் நந்தனார். அப்ப அவர் சொல்றார், ஐயே சிவநாமத்தையா சிவமந்திரோபதேசத்தையா நானா உங்களுக்கா? அது மெத்த கடினம் ஐயே மெத்த கடினம் உம்மதடிமை ஐயே மெத்த கடினம் பொய்யாத பொன்னம்பலத்தையா இருக்கும் இடம் பொய்யாத பொன்னம்பலத்தையா இருக்கும் இடங்கையாத மனிதருக்கு யாராவது கண்டு கொள்ளுமையே மெதகடினம் மெதகடினம் ஐயே மெதகடினம் மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு. மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு. பாருமே கட்டிதாருமே பாருமே கட்டிக்காருமே உள்ளே சேருமே அது போருமே என்
சொன்னதில்லை கண்டாரும் கிடையாது விடவும் சொன்னதில்லை அண்டாண்ட கோட்டியெல்லாம் உண்டாய் சாய்ந்திருக்கும் அல்லவோ அதன் சொல்லவோ அங்கே செல்லவோ நேரமானதல்லவோ அவருக்கும் நேரம் ஆச்சு உங்களுக்கு இங்கே நேரம் ஆயிட்டு நினைக்கிறேன் ஐயே ஐயே மெத்த கடினம் கடினம் ஐயே மெத்த கடினம் சொல்லிட ஐயே மெத்த கடினம் அப்படின்னோட அவருக்கு உபதேசம் பண்ணி அவருக்கும் அனுகிரகம் கிடைச்சது. அவர் சொன்னார், நான் உனக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டி பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன், நீ சிதம்பரத்துக்கு தவறுனா எல்லாம் அதோட போராடா போக வேண்டியதானே நிம்மதியாக. நம்மளா இருந்தால் ரைட் ராயெல்லாம் போவோமோனோ அவர் போகலாமான்னு பவுண்டரியே காண மாட்டேங்கிறார். வருகலாமோ நானங்கே உள்ள போகும்போது பாடுறார், நிற்கும் போது பாடுறார், கோடுக்கு முன்னாடி பாடுறார், கோட்டை தாண்டிட்டு பாடுறார், நிறைய பாடுறார். நனங்கே வருகலாமோ ஐயா பரம கிருபாநிதி அல்லவோ இந்த நந்தன் உபசாரம் சொல்லவோ உந்தன் பரமானந்த தாண்டவம் பார்க்கவே நனங்கே வருகலாம். பூமியில் புலையனாய் பிறந்தேனே ஒரு புண்ணியம் செய்யாமல் இருந்தேனே சாமி உன் சந்நிதி வந்தேனே சரணம் அடைந்தேனே காலை காடல் அடைந்தேனே இல்லை வரதாபரி தாபனும் பாபம் தீரவே வருகலாமோ ஐயா. வரலாமா என்ன பண்ணார்? இவருக்கு கனவுல சிவன் காட்சி கொடுத்து 40 வேலி ரெடியா இருக்குன்னால இப்ப என்ன பண்ணார்? தில்லைவாழ் அந்தனர்கள் 3000 பேருடைய கனவுலையும் காட்சி கொடுத்து இவன் வந்திருக்கான்னா அவன் அழிச்சுவாங்க உள்ளாண்ட. இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இவருக்கு தெரியாதவனோ எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ எந்த கலி தீர எப்போ வருவாரோ அற்ப சுக வாழ்வு ஆனந்தம் கொண்டு அற்ப சுகம் வாழ்வு ஆனந்தம் கொண்டு செப்பியதில்லை புன்னமல வாழம் எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ பட வருவாரோ வரும் தருவாரோ என்றும் மனது சஞ்சலி சொல்றார், நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்தாரே சுவாமி, பிணிகளை கருவறுத்திருக்கிறேன் பயப்படாதே என்று சொல்ல வருவாரோ வரும் தருவாரோ. சிதம்பரத்துக்கு வந்துட்டார். இப்போ ஒரு பாட்டு பாடுறாரு. இதுதான் தில்லை ஸ்தலம் இத்தனை நாளும் அறியேனே இதுதானோ தில்லை ஸ்தலம் இத்தனை நாளும் அறியேனே இதுதானோ தில்லை ஸ்தலம். முத்துதாளர் ஒரு அழகான 4 வரி பாடுவார். உப்பு ஒரே மாதிரி தான் இருக்கு, வெள்ளையா, கற்பூரமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஏன் கற்பூரத்துக்கு ஒரு ஏற்றம்?
அது மாதிரி எவ்வளவோ க்ஷேத்திரங்கள் இருந்தாலும் சிதம்பரம் போல வருமானு பாடுறார். உப்பும் கற்பூரமும் ஒன்றை போல் இருந்தால் ஊரெங்கும் பெரிதாய் ஊரெங்கும் பெரிதாய் கற்பூரம் தன்னை சொல்வாரே. அப்படி போல தேவத்தலம் இருந்தாலும் அந்த அல்லல்வினை துளைக்கும் இல்லை பதைக்க நேரம். அவ்வளோ இருந்தாலும் தில்லை பதிக்கு நேரம்னு பாடுறார். இப்போ தில்லைவாழந்தர்கள் எல்லாரும் வர திருநாளை போவார் தரிசனம் காண தில்லை 3000 முனிவர்கள் வருகிறார். சங்கரம் சிவன் என்று சொல்லும் அனைத்து ஜட துக்கமாயத்தை வெல்லும். திருநாளை போவார் பார்க்கறதுக்கு தில்லை 3000 வரலாம். ஒரு பயம் விட ஐயோ நிர்ம இங்கே வராதீங்க ஏய் இல்லா ஒன்னு சிவனை கூப்பிடுற நாங்களாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிறார். அவர்கள் பிடிச்சி இழுத்து அக்னி பிரவேசம் பண்ண வைக்கிறார். அது பிடிச்சி அக்னி பிரவேசம் ஏன் பண்ண வச்சாரு? அக்னி பிரவேசம் ஏன் பண்ண வச்சாருன்னா நந்தனார் அக்னி பிரவேசத்துல தான் சிவபெருமானுடைய ஆனந்த திருநடனத்தை பார்த்தார். அக்னி பிரவேசம் பண்ணும்போது தான் அவரே பாடுறார். இந்த ஃபேமஸ் பாட்டு கேட்டுப்பேன். தை என்றாடுவார் அவர் தத்தித்தை என்றாடுவார். அங்க பாடுறதுதான் அதிபராபரம் ஆகிய சேர்த்து ஆனந்தம் கொண்டோர் ஆலை அந்த காட்சியை பார்த்தார். நேரம் உள்ள வாங்க அப்படின்ட்டார். நேரம் எப்படி இருந்தாரா? நந்தனாரா இருந்தாரா? அக்னி பிரவேசம் பண்ணி பிரம்மா போல குண்டலங்களோட அப்படி ஜொலிக்கிறாராம். உள்ள போறாராம். உள்ள போனா திருநாளை போவார் வேற இல்லை, சிதம்பரம் நடராஜன் வேற இல்லைங்கிற போல அப்படியே ஐக்கியமாயிடாரா. அந்த க்ஷணம் மக ஜோதிக்கு ஒரு ஜோதி தான் தெரிஞ்சுது. இது நந்தனாரா சிவனான்னு தெரியல. பாருங்க, நம்மள மாதிரியே 2 கை 2 கால், நம்மளோட இன்னும் கஷ்டப்பட்டார். சொல்றார், நீ என்னடா பர்மிஷன் தரது? நான் போறேன், வேலையை ரிசைன் பண்றேன், வேற வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னா சிவன் சார் சொல்றார். அவருக்கு கோபுர தரிசனம் கூட கிடைச்சிருக்காது. ஒரு வேலை, அந்த வேலையில நிர்ணயம், அதுல ஒரு எத்திக்ஸ் இருந்தார் இல்லையா? அதனால உனக்கு கோபுர தரிசனம் வேண்டாண்டா, உனக்கு சாயுஜ்ய பதவியே தரேன் அப்படின்னு எடுத்துட்டாராம் பகவான். கனக சபை திருநடனம் கண்டு கழித்து ஆனந்தம் அடைந்தேன். அப்படியே ஆனந்தமா பாடுறார். பாடி இப்படி கொண்டாடுறார். அப்படியே ஐக்கியமான அந்த ஒரு ஜோதி நந்தனா, அந்த ஜோதி ஐக்கியமாச்சே, அந்த ஜோதியத்தான் உபமன்யு மகாமுனிவர் பார்த்தார். இந்த சிஷ்யாளுக்கு சொல்றார். இந்த சிஷ்யாள்லாம் அந்த நந்தனாருடைய சரித்திரத்தை சிரவணம் பண்ணி எங்களுக்கு இதை விட பெரிய பாக்கியம் என்னன்னு சொன்ன உடனே உபமன்யு மகாமுனிவர் சொல்றார், நந்தனாருடைய சரித்திரத்தை கேட்டா மறுஜன்மா கிடையாதுன்னு சொல்றாரு. உபமன்யு மகாமுனிவரோட சிஷ்யாளுக்கு சொன்னாதான் நமக்கும் அதுல ஒரு துளி பருகினா கூட நமக்கும் மறுஜன்மா இல்லாம இருக்கணுங்கிறத இந்த மகாசிவராத்திரியின் போது பிரார்த்தனையா வச்சுப்போம். அரிதறிது மாநிலராயத்திரத்துல இருந்துன்னா எவ்வளவோ ஜென்மம். பாகவதத்துல 4.8 மில்லியன் ஸ்பீஷீஸ் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கு. இவ்வளோ ஸ்பீஷீஸ் இதெல்லாம் தாண்டி புல்லாகி பூடாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி எவ்வளவோ பிறவிக்கு அப்புறம் செல்லாய் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறங்களை தேனேன் பெருமானேங்கிறாங்க. எவ்வளவோ பிறவிக்கு அப்புறம் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மனுஷ ஜென்மாவை இப்படி அபூர்வமா கொண்டாடி இன்னும் மேல வசத்துக்கணும்னு பார்க்கணும், கீழே போகக்கூடாது அதுக்கப்புறம். அதனால இப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் இந்த மகானுடைய சரித்திரங்கள்லாம் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷமா கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த சரித்திரத்தை எனக்கு சொல்றதுக்கு பிராப்தம் கிடைச்சது. உங்களை மாதிரி ஒரு ரெசிப்டிவ் ஆடியன்ஸ், நீங்களே உங்களை கை தட்டுக்கோங்க, நாங்களும் கை தட்டுறோம். ஆனால் ரொம்ப, அதாவது 3000 பேர் இருந்து அவ செல்ஃபோன் ஒன்றுட்டே இருந்தாங்கன்னா யூஸ் கிடையாது. ஆனால் எத்தனை பேர் இருக்காளோ அதை ரசித்து கேட்கும்போது உங்கள் முகஜாடைக்கு ஏற்ப நாங்களும் அதை சந்தோஷமாக சொல்லுவோம். அதனால் ஒரு நல்ல ரெசிப்டிவ் ஆடியன்ஸ் ஒரு சத்சங்கத்தில் இந்த நந்தனாருடைய சரித்திரத்தை இந்த மகா சிவராத்திரி நீங்கள் சொன்னது எங்கள் 3 பேருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். உங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
எனக்கு நிஜமாவே ஒரு பெரிய பிராப்தம் நினைக்கிறேன் நான் இதை சொல்கிறதுக்கு. ஏன்னா நான் வந்து அடுத்த மாதம் கிளம்புறேங்கிறத நாங்கள் நினச்சிருந்தோம். 28 கிளம்ப போகிறோம்னு சொல்லிட்டு வந்த மகாசிவராத்திரி ப்ரோக்ராமெல்லாம் தட்டி விட்டோம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நம்ம கிளம்பிடுவோம் 27. கடைசியில் 3ஆம் தேதி கிளம்புறோங்கும் போது ஒரு 10 ப்ரோக்ராமை தட்டி விட்டோம். கடைசியில் ஒன்றும் இல்லை, சரி பரவாயில்ல அப்படின்னு இருக்கும்போது அண்ணா ஃபோன் பண்ண, நீ இருக்கியா? ஆஹா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ரொம்ப சொன்னேன், 10 தட்டி விட்டுருக்கோம், தெரிஞ்சிருந்தா நம்ம போயிருக்கலாமே அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு சிவராத்திரி அன்னைக்கு கடைசியில் ஒரு ப்ரோக்ராம் கூட நம்ம பண்ணாமல் போயிட்டோமே, டேட்டு தெரியாமல் போயிடுது, நம்ம 3ஆம் தேதி கிளம்ப போகிறோங்கிறது தெரிஞ்சிருந்தால் நம்ம பண்ணியிருக்கலாமே. ஆனால் எனக்கு பெரிய சந்தோஷம். நான் அன்னைக்கு புலம்பினேன் அவர்கிட்ட, புலம்பி 2 மணி நேரத்தில் அண்ணாவோட ஃபோன் வந்தது. இது வந்து எவ்வளவோ இடத்துல நல்லா சரித்திரம் சொல்கிறோம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய பிராப்தம் எனக்கு கிடச்சிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தில் எனக்கு பேசுறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சதை நான் ஆனந்தமாக கருதுகிறேன். அதோட ஒரு சின்ன விஷயத்தையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உங்களை மாதிரி ஒரு மக்கள் இருக்கும்போது என்னோட யூஎஸ் டூர் வந்து 8 அன்றைக்கி ஆரம்பிக்கிறது. மார்ச் 8 டு ஜூன் எண்டு வரைக்கும் இருக்குது. நான் வந்து பிரசாத் அண்ணாவுக்கு போஸ்டர் இல்லாமல் அனுப்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் அதில் நீங்கள் உங்கள் மனுஷாளுக்கெல்லாம் அனுப்புங்க. எவ்வளோ பேர் முடியுமோ வாங்கோ. எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, அந்த ஒரு சின்ன பையன் வந்திருந்தான். நான் அந்த குழந்தையெல்லாம் எங்கே இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன், யாராவது குழந்தைகள் இருக்காளான்னு. குழந்தைகளுக்கு இந்த வயசு குழந்தைகளுக்கு புரியுறதோ இல்லையோ கதை கேட்கட்டும். நாங்களாம் அப்படி தான் வளர்ந்தோம். கதை கேட்டு நாம சங்கீதம் நடக்கும்போது அக்கௌண்ட்ஸ் போட்டுருப்பேன். புரியுறதோ புரியுதோ அதை பாதி காதில் விழும். அதெல்லாம் நமக்கு பிற்காலத்தில் உபயோகப்படும். நம்ம அந்த கெரியரை எடுத்துக்கிறோமோ இல்லையோ, ஆனால் அந்த பாரதிய கலாச்சாரம், இந்த குழந்தை ஆஸ்திரேலியா அமெரிக்கா எங்கே வேணால் போட்டுவேன், அந்த சம்ஸ்கிருதி மாறாத, இந்த பாரம்பரியம் மாறாமல் இருக்கும். அதனால நான் ரொம்ப ஆசைப்படுவேன். நம்மளாம் வந்தால் போகிறாரு, அந்த குழந்தைகளை கூட்டிட்டு வரணும். ஹோம்ஒர்க்லாம் இருக்கும், இங்கே வந்து ஹோம்ஒர்க் பண்ணிடுவேன். யார் கையை பிடிச்சி தடுக்க போகிறா? செல்ஃபோனே நோண்டுற போது நிறைய பேர் ஒன்றும் பண்ண முடியாது நாங்களாம். அது மாதிரி அது வந்து நம்ம ரத்தத்திலேயே ஊறி போயிடும். அதை கேட்க அந்த கதை நம்மளை அறியாமல் கேட்போம். அதில் ஒரு பாயிண்ட் ஏறினாலும் போடுவேன். அந்த மாதிரி அந்த பேரண்ட்டுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் பையனை நீங்கள் கூட்டின்னு வந்ததுக்கு இப்படி நிறைய நிகழ்ச்சிகளுக்கு இந்த மாதிரி சத்சங்கம் நடக்கும்போது உங்கள் குழந்தைகளை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. இந்த மாதிரி நான் நிறையா வீடியோஸ் இல்லாமல் சின்ன வீடியோஸ் 1 மினிட் அந்த மாதிரி நிறையா சீரீஸ் பிளான் பண்ணியிருக்கேன். இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா, இந்த மாதிரி எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தால் தேவலாம் அப்படின்னு நினைக்கிறவா, நீங்கள் அண்ணா கிட்ட சொன்னேன்னா நான் அண்ணா கிட்டேருந்து நம்பரை வாங்கி இந்த டேட்டா பேஸில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாரையும் பார்த்தது. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சமஸ்த தேவதா மூர்த்திக்கு ஜெய், வீர தீர சூராஞ்சனேய சுவாமிக்கு ஜெய். மிக அருமை சிந்துஜா மேடம். நேரம் போனதே தெரியல. ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சின்ன வயசு ஆக்சுவலாக நம்ம ஒரு 3 நிமிஷம் ஒரு பாட்டு பாடணும்னா கூட மொபைல் ஃபோனில் பாட்டை வச்சு தான் நம்ம வந்து படிக்கிறோம். இவங்க வந்து சின்ன வயசில் இவங்க வந்து ஒரு சவுத் சைடில் திருக்குறளுக்கான ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டி நடக்கும்போது அம்மா கூட போயிருக்காங்க. 1330 குறள் இவங்களுடைய கூட நின்று பார்க்குறாங்க. அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்ட எல்லா குழந்தைகளும் 1330 குறளையும் சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு கை தட்டுறாங்க. அப்போ அம்மா கேட்குறாங்க, இந்த கைத்தட்ட மட்டும்தான் வந்திருக்கேன், நீ எப்போ இதை கற்றுப்ப அப்படின்னு. அடுத்த ஒரே மாதத்தில் 1330 குறளையும் அவங்க வந்து மனப்பாடமாக 100 டிஃப்ரெண்ட் வேஸ், நான் சொன்னேன் இல்லைங்களா, அது 100 டிஃப்ரெண்ட் வேஸில் 1 மந்த்தில் 1330 குறள்கள். இவங்களுடைய குறள் வளம் மட்டும் இல்லை, திருக்குறள் வளமும் அதிகம். அதனால் திருக்குறளையும் அவங்க வந்து டேலண்டட். ஸோ இந்த நிகழ்ச்சி ரொம்ப 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 சிறப்பாக இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி மேடம். அண்ட் உங்களுடைய வாய்ஸ் எல்லாமே, ஐ மீன் வி ஹாவ் டு
மல்டி டேலண்டட். தேங்க்யூ ஸோ மச் மேடம். எங்களுடைய பொன்னாடை போட்டி அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக வா. இந்த பாட்டை கடைசியில் பாடணும்னு சொல்லியிருந்தா நான் மெயின் முடிச்சிட்டேன். அதனால அந்த பாட்டோட முடிச்சுக்கிறேன். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. என்னிலே இருந்த ஒன்று யானறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்று யானறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்று யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யானும் கண்டு கொண்டனே. ஓம் நம சிவாய. பக்கவாதிகள் பாடணும், பக்கவாதியமா. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து என்று கூற வல்லரே. அஞ்சல் அஞ்சல் என்று நாகம் அம்பலத்தில் ஆடுவே. ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வலக்கு சூலம்